ज्ञान योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदत्तैतराणि धृणायमेने अस्मद्गुरोर्भगवतो दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां स्वासति प्रपद्ये निरवध्यानां ऋषभ्यां गुणसम्पदां शरणं भगवतीदानां षटकोपमुनीश्वरम् श्रीरंगनाथ षटकोप यतीर्थदृष्टं लक्ष्मीर्संमजरचित्करुणैकपात्रं श्रीरंगवीरपुराट् षटकोपसत्यं वेदान्तदेशिक यतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्गङ्गजटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुत्वहार्यषडचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदन्तदेशिकेतकारुण्यवीक्षास्पदम् देवेरङ्गपुरीन साधनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षरब्धत्रय्यन्तधारमनवद्यगुणं मुदाग्र्यम् नारायणाद्य येसूर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ विजयकरमाश्रयामः। विशुद्ध विज्ञानघनस्वरूपं विज्ञानविज्ञानबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं महिग्रीवं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथार्जुनमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिपरं संशये देशिकेन्द्रम् वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपार्थ बोधम दत्तालयुग्मगरधीर्घभृंगराजम् वयंत युग्म कृत भूरि परिश्रमं तम श्रीरंग लक्ष्मण मुनि शरणं प्रपद्ये। प्रणामं लक्ष्मण मुनि प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यस्सोक्ते स्वाधीन पदिकां सुधिं। प्रणामं लक्ष्मण मुनि प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यस्सोक्ते स्वाधीन पदिकां सुधिं। मीमांसकர்களெல்லாம் கர்மா தானே பலன் கொடுக்கிறது, யாகதான ஹோமாதி கர்மாக்கள் எல்லாம் தாங்களே பலன் கொடுக்கிறது. ஏன்னா ஜோதிஷோமேன சத்வகாம விஜேத இத்தியாதிகள்ல தேவதா பிரீத்தி பகவத் பிரீத்தி எதையும் எதையிட்டுக் கொண்டு பலன் சொல்லல. யாகேன இஷ்டுவா சொர்க்கம் பாவயேத இத்தியாதிகள்னால கர்மா தான் பலன் கொடுக்கிறது. ஆகையால் தான் அந்தந்த பலனை விரும்பக்கூடியவனுக்கு காமிகளா காமி சொர்க்க காமகா ஆரோக்கிய காமகா பிரஜா காமகா அப்படின்னு அந்தந்த காமனை உள்ளவனுக்கு அந்தந்த கர்மாவை விதித்து அந்தந்த கர்மாவுடைய பலப்பிரதத்துவம் தான் விதியினுடைய அர்த்தம். லிங் அப்படிங்கிற விதி பிரத்யேகத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா யாகேன இஷ்டுவா சொர்க்கம் பாவையேக அப்படின்னு யாகத்தினுடையதான சொர்க்க பல சாதனத்துவம் தான் லிங் அப்படிங்கிறதால் லிங்கர்த்தமாக விதிக்கப்படுறது விதி பிரத்யேகத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப நாம என்ன நிரூபித்தோம் அப்படின்னு கேட்டாக்க இல்ல பகவான் சர்வ கர்மங்களால் ஆராதிக்கப்படுகிற பகவானுடைய பிரீத்தி தான் பலமாக வருது. அதனால சர்வ கர்ம பலப்பிரதானம் பகவான் தான் பண்றான்னு நாம சொல்றோம். கர்மா பலப்பிரதானம் பண்றது அப்படிங்கறதுக்கு வந்து அவர்கள் லிங்க விதி பிரத்தியம் அருளி செய்தார்கள். அதுக்கு அர்த்தம் சொன்னா இப்ப நாம் சொல்ற அர்த்தத்துக்கு நாம எப்படி விதி பிரத்தியத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா நாம சொல்ற அர்த்தம் ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டா முதல்ல தாத்வர்த்தம் என்னவோ அந்த தாத்வர்த்தத்துக்கு தான் பிரத்யேகத்தினால அர்த்தத்தை மாற்ற முடியாது. லீங்கு லோட்டுமோட பிரத்யேகங்கள் எல்லாம் அர்த்தத்தை மாத்தாது. அந்த தாத்துனா ரூட் இருக்கு இல்லையா, தாத்வத்தை உபஸ்தாபிதமான அர்த்தத்தை பிரத்யேகத்தை கொண்டு மாற்ற முடியாது. தாத்து என்ன யஜேத அப்படிங்கறதான விதியில யஜ அப்படிங்கறதான தாத்து, ஈத அப்படிங்கறதானது விதி பிரத்யேகம். யஜங்கிற தாத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா யஜ தேவ பூஜாயாம் அப்படின்னு பாணினியினுடைய தாது பாக்கத்துல யஜங்கிற தாதுவுக்கு தேவ பூஜா இல்லையா தேவரை ஆராதித்தல் அப்படின்னு அர்த்தம். அதனால யாகம் என்பதே தேவதா ஆராதனம். அந்த தேவதா ஆராதனத்தை விதித்தால்னாகும். ஆராதனம் அப்படின்னாக்க பிரீத்திகரணம் அப்படின்னு அர்த்தம். ஆராதனம் சமன் தாத்து ராதனம் பிரீத்திகரணம் அர்த்தம். ஆகினால எந்த விதமா நாம அவர் சொன்ன மாதிரி மீமாந்தர் சொல்ற மாதிரி இல்லையா அந்த லிங்குக்கு கட்டப்பட்ட அர்த்தங்கள்லாம் நாம் சொல்ல வேண்டாம். நாம் பகவத் பிரீத்தி தான் விதிக்கப்படும்.
தேவதா ஆராதனம்னா தேவதா பிரீத்திகரணம், தேவதா பிரீத்திகரணமேவ இல்லையா லிங்கர்த்தேன விஜீயத்தை. அதனால இல்லையா காமினஹா இல்லையா கர்த்தவியதையா கர்ம விதாய கர்மணோ தேவதாராதன ரூபதாம் தத்வாரேன பலசித்திம் ச தத்தத் கர்ம விதிவாக்கியேன இல்லையா வதந்தி. வாயவ்யத்து ஸ்வேதமால தேத இல்லையா பூதிகாமஹா வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுனேவ ஸ்வேன பகதேயனோபதாவதி தயேனம் பூதி கமயதி. விதிவாக்கியமே முழுவதுமாக எப்படி இருக்கு சேகத்தோடு கொண்ட விதிவாக்கியம் கேட்டா, ஐஸ்வர்ய காமனாய் இருக்கிறவன் வாயுவை குறித்து யாகம் பண்ண கடவன். அப்படி பண்ணப்பட்ட யாகமானது வாயுவுக்கு மிகுந்த பிரீத்தியை உண்டாக்கி அந்த வாயுவை இவருக்கு ஐஸ்வர்ய பிரதானம் பண்ணும்படியாக அதுக்கு வாயுவை க்ஷேபிஷ்டா தேவதா என்று வாயுவானவன் வெகு சீக்கிரமாகவும் தடையில்லாமல் சஞ்சரிக்கக்கூடியவன் வாயுடைய குணவிசேஷத்தை சொல்லி தஸ்மாது சகேவ ஏனம் பூத்தி கமயதி வாயுதான் இவன் ஐஸ்வர்யத்தை அறிவிக்கிறான். இப்போ தஸ்மாது அபகோர சதயாதனா சப்தங்களும் அமையும். இப்போ விதிவாக்கியத்தினுடைய தாற்பயத்தை சொல்லும் பொழுது விதிவாக்கியமானது தேவதா ஆராதன ரூபமாகத்தான் கர்மாவுடைய பலப்பிரதத்துவம் தாத்வர்த்தா எஜ தேவ பூஜாயன் தாத்துவினாலும் உபஸ்தாபிக்கும். இல்ல இல்ல எஜ தேவ பூஜாயன் தாத்து பாட்டத்துல பாணி தாத்து பாட்டத்துல இருக்கு, தாத்து பாட்டத்துல இருக்கு. தேவ பூஜாயம் பின்னால் கேட்கப்பட்டதில்லை. பாணினிய தாத்து பாட்டத்துல எஜ தேவ பூஜாயாம் அப்படின்னு. அதனால தேவதா பிரீத்திகரணமேவ அதனுடையதான யாகத்தினுடையதான ஸ்வரூபம் அதுதான் விதிக்கப்படுறது. இப்ப தேவதா பிரீத்தி துவாரா பலன் கிடைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம தேவதைகளுக்கு பகவான் அந்தராத்மா. ததே வாயு தத்வாயு தத் சூரியா தது சந்திரமாகா என்று பரமாத்மானா சர்வ தேவதைகளுக்கு அந்தராத்மா. அதனால வாயுவாதி தேவதைகள் பலன் கொடுப்பது என்பது தத் சரீரகனான பரமாத்மா பலன் கொடுப்பதாகும். அந்த பரமாதான் பகவான் தான் கர்ம பல பிரதானம் பண்ணுகிறார், அந்த பரமாத்மா தான் மோட்ச பிரதானம் பண்ணுகிறார். கர்ம பல பிரதானத்தை வாயுவாதி தேவதா சரீர துவாரா கொடுக்கிறான், மோட்ச பலத்தை ஏஷேவ ஆனந்தயாதி என்று அவனே தானானபடி நின்று மோட்ச பிரதானம் பண்றான். கர்ம பலமாகிற போகத்தை ஐஸ்வர்யாதி போகங்களை எல்லாம் அக்னி வாயு இந்திரன் பிரம்மா ருத்ரன் போன்ற தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருந்து பல பிரதானம் பண்றான். அதான் சகேவையினும் பூத்திங்கமயதி இந்திர ஏவ ஏகால் திருப்தகா தப்பயத்தின்னு சொல்லும்படியா இவர்களுடைய ஆராதனத்தினால பிரீத்தி அடைந்த இந்திரன் பலன் கொடுக்கிறான்னா அக்னி இந்திர வாயு வருணாதிகளுடைய பலப்பிரதத்துவம் எல்லாம் அவர்களுக்கு அந்தராத்மாவா இருக்கிற பரமாத்மா பண்ற பலப்பிரதானம். அதனால பரமாத்மா கர்ம பலன்களாகிற போகத்தை பலமாக கொடுக்கிற விடத்துல ஆராதிக்கப்படுகிற தத்த தேவதா அந்தர்யாமியாக இருந்து பலப்பிரதானம் பண்றான். அதே சமயத்துல பகவான் மோட்ச பிரதானம் பண்ணுகிற இடத்துல பக்தி பரன்யாசாதிகளால் ஆராதித்தனாக கொண்டு மோட்ச பிரதானம் பண்ற இடத்துல ஏக ஏவ ஞானந்தயாதி என்று இப்படிப்பட்ட சர்வ நியந்திரத்துவத்தை உடையவனான பகவான் எல்லா தேவதைகளுக்கு அந்தர்யாமி என்பதை பீஷாத்மா பாதப்பவதே பீஷோ தேவி சூரியா பீஷாதேந்திரஸ்ய முத்யுத்தாவதி பஞ்சமயதி ஏதஸ்ய அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரம் விதுதோ கிருஷ்ணதா ஏதஸ்ய அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி தததோ மனுஷ்யாக பிரசம்சந்தி யஜமானம் தேவாः தேவீம் பிதரோ அன்வாயத்தாக இத்தியாதி அநேக விஷயா சுபயா வதன். ஆகையினால கர்ம பல பிரதானம் பண்ணுகிற விடத்துல சர்வ தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருந்து பல பிரதானம் பண்ணார். மோட்ச பிரதானம் பண்ணுகிற விடத்துல தன்னை பக்தி பிரன்யாசாதிகளை இவருக்கு சரீரபூதமான தேவதைகள் பக்கல்ல பண்ண முடியாது. அதை தானானபடியை அங்கீகரித்து தானே நின்று ஆனந்த ரூபமான மோட்ச பிரதானமும் பண்ணுகிறான். யதோக்தம் திராவிட பாஷ்யே தஸ்ய ஆஜ்ஞயா தாவதி வாயு நத்யஹ ஸ்ரவந்தி தேன ச கிருதசீமானோ ஜலாசயாः சமதா இவ மேக விசர்ஜிதம் குர்வந்தி இது.
தத் சங்கல்பித தத் சங்கல்ப நிபந்தனாகி இமே லோகாக ந ஜெஜ்யந்தே ந ஸ்புட்யந்தே ஸ்வசாசன அனுவர்த்தினः ஞாத்வா காருண்யாத் ச பகவான் அர்த்தயே வர்தயேத வித்வான் கர்மதக்ஷः இதி. ஏதோ பிரம்ம பாஷ்யத்துல இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம சித்தாந்தம் சொல்லுவது அத்தனையும் திரமிட பாஷ்யத்துல திரமிடாச்சாரியர் ரொம்ப கிளிப்தமா ரொம்ப விசதமா சாதிச்சிருக்கார். இந்த பரமாத்மாவினுடைய சர்வ நியந்திரத்துவம் முதல்ல தஸ்ய ஆக்ஞையா தாவதி வாயு, அதாவது காற்றுமானது சர்வத்திர எல்லா இடத்தையும் சஞ்சரிப்பது இவனுடைய ஆக்ஞையினாலே, இவனுடைய நியமனத்தினாலே. நத்யா ஸ்ரவந்தி, நதிகள் எல்லாம் ஸ்ரவந்தி பிரவகிக்கின்றன. இந்த ஜலத்துக்கு பிரவாக சுபாவம் இருப்பதே இவனுடையதான ஆக்ஞையினாலே. ஜலாசயா ஜலாசயான கடல் போன்றவைகள் எல்லாம் கிருதசீமான, அவைகளுக்கெல்லாம் கரைங்கிற எல்லை உண்டாயிருக்கு. சாதாரணமா கடலானது தன்னுடைய எல்லையை தாண்டி வருவதில்லை. அது வரத்துக்கும் பெருமாளுடைய விசேஷ சங்கல்பம். அதனால கிருதசீமானாக வரையறுக்கப்பட்ட எல்லைகளை உடையவையாக சமதாயிவ மேக விசர்ப்பிதம் குர்வந்தி இல்லையா. அதாவது அவைகள் எந்த இடத்திலையும் அவனுடைய ஆட்சியை தாண்டி வராமையும் இல்லையா, அவைகள் சமுத்திரமானது உள்ளே போகாமல் ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்கிறது. இது சங்கல்ப நிபந்தனாகி இமோ லோகாக நவந்தே ஸ்புடந்தே. இந்த லோகங்கள் இருக்கு, இந்த லோகங்கள்லாம் அவனுடைய சங்கல்பத்தினாலேதான் இல்லையா, அவைகள்லாம் இமே லோகாக நவந்தே. காமிகளாசிரிய சோலார் சிஸ்டம் இவ்வளவு பெரிய ஆர்பிட் ஒவ்வொருலையும் கரெக்டா அந்த இதுல அந்த எல்லா கிரகங்கள் சர்வ லோகங்களும் அந்தந்த சுழன்று கொண்டது. அவைகள் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நழுவுவதில்லை. அவைகள் வெடித்து சிதறுவதில்லை. அவைகள் எல்லாம் பகவானுடைய சாசன அனுவர்த்திகளாக கொண்டு அவைகள் எல்லாம் இயங்குகின்றன. பகவானும் கர்ம தட்சனான பகவானும் இந்த லோகத்தில் உள்ள எல்லா சேத்தன வர்க்கத்தினுடைய கர்ம பலன்களை கொண்டு எல்லாத்தையும் ஸ்திரமாக வைத்து ஏதஸ்ய அக்ஷரஸ்ய பிரசாசனை கார்கி சூர்யா சந்திரமசோ விதுத்தோ கிருப்பதா ஏதஸ்ய அக்ஷரஸ்ய பிரசாசனை கார்கி தியாவா புதினி விதுத்தே கிருப்பதான்னு எல்லா லோகங்களும் தந்தனுடைய ஸ்தானத்துல அழிவடையாமல் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நழுவாமல் அவைகள் நிற்பதற்கு காரணம் இந்த பரம காருணிகனான இல்லையா பகவானுடையதான சர்வத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய சக்தி. பரமபுருஷ யாதார்த்திய ஞான பூர்வகம் உபாசனாதி விகித கர்மானுஷ்டாயின தத் பிரசாதாத் தத் பிராப்தி பர்யந்தானி சுகானி அபயஞ்ச யதாதிகாரம் பவந்தி. பரமபுருஷ யாதார்த்திய ஞான பூர்வகமாக தது உபாசனாதி விகித கர்ம அனுஷ்டாயின. முதல்ல பரமபுருஷ யாதார்த்திய ஞான பூர்வகம். யாதாத்ம ஜானம்னா என்னதும் பரமபுருஷனை பற்றினதான யாதாத்மியம் அப்படின்னு அர்த்தம். உள்ளது உள்ளபடியான ஞானம். பரமபுருஷ யாதாத்மிய ஞானம் ஆத்ம யாதாத்மிய ஞானம் அப்படின்னு ரெண்டு விஷயம் கீதையில எப்பவும் பிரசித்தம். ஆத்ம யாதாத்மிய ஞானம்ங்கிறது முதல் 6 அத்தியாயங்கள்ல ஞான ஸ்வரூபனாகவும் ஞான குணகனாகவும் பகவத் சேஷபூதனாகவும் பகவதேக பரதந்திரனாகவும் அணுபரிமாணமாக உள்ள தன்னை உள்ளது உள்ளபடி அறிவதுதான் ஆத்ம யாதாத்மிய ஞானம் இல்லையா. சுதந்திரனாக சர்வசேஷியாக தன்னுடைய பாக்கி சர்வத்துடையதான சொரூபஸ்திதி பிரவൃத்திகளை எல்லாம் தன்னுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக கொண்டவனாக சர்வ ஜெகத் காரணபூதனாக சர்வ அந்தர்யாமியாக மோட்சப்பிரதனாக முக்த போக்கியனாக இருப்பதுதான் பகவத் யாதாத்மியம், பரமபுருஷ யாதாத்மியம். இப்படி பரமபுருஷ யாதாத்மிய ஞான பூர்வகமான உபாசனம், அந்த உபாசனத்தின் பொருட்டு விதிக்கப்பட்டதான கர்ம அனுஷ்டாயினா அப்படிப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்கிற பேர்களுக்கு தத் பிரசாதாது அந்த பகவானுடைய பிரசாதத்தினாலே தத் பிராப்தி பரியந்தானி சுத்தாங்க. அவரவர்கள் பகவத் ஆராதன ரூபமாக எதை அனுஷ்டிக்கிறார்களோ அதுக்குரியதான சுகங்கள். கடைசியில உபாசன பரியந்தமாக அனுஷ்டானம் உள்ளவர்களுக்கு தத் பிராப்தி பல பரியந்தமான சகல சுகங்களும் அந்த பரமாத்மாவுடைய கிருபையினாலே
கீதாதிகாரம் பதந்தி தத் ஞானபூர்வகம் தது உபாசனாதி விகிதம் கர்ம அபூர்வதः நிந்திதானி ச குர்வதः தன் நிகிரகாதேவ தன் அப்பிராப்தி பூர்வக அபரிமித துக்கானி பயன்ட பவந்தி. அப்படி இல்லையா அவனாலே சாஸ்திரமாக விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யாதவர்களும் சாஸ்திரங்களில் நிந்தித்து தடுக்கப்பட்ட கர்மாக்களை மறுக்கப்பட்ட கர்மாக்களை செய்யக்கூடியவர்களுக்கும் கடைசியில் தன் அப்பிராப்தி பூர்வக அவர்கள் அந்த பகவானை அடையாமலே போகக்கூடியதான தற்பர்யந்தமான அபரிமிதமான துக்கங்களை எல்லாம் அடைக்கிறார்கள். இப்போ இந்த விஷயத்தை பிரமாணங்கள் காட்டுறார். எவனொருவன் சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு அதுல பகவானுடைய ஆக்ஞா ரூபமாக கொண்டு செய்ய வேண்டியவைகளை செய்து தவிர வேண்டியவை தவிர்கிறானோ அவன் கடைசியில பரமாத்மாவுடைய கிருபைக்கு பாத்திரமாகி பாபங்கள் எல்லாம் தீரப்பெற்று பக்தி பரன்யாசாதிகளான உபாயத்தை அன்மை ஏற்பட்டு பரமபுருஷன் யார் இல்லையா பரமபுருஷனுடைய இல்லையா அந்த சாயுத்தியத்தை அடைவான். எவனொருவன் சாஸ்திரத்தை பிரமாணமாக கொள்ளாமல் சாஸ்திரத்தை நிந்திதமான கர்மாக்களையும் சாஸ்திரத்தை செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யாதிருந்தும் எவன் தன்னுடையதான இஷ்ட பிரகாரம் தன்னுடைய காமகாரிதமாக எவன் வர்த்திக்கிறானோ அவன் கடைசியில எந்த புருஷார்த்தத்தையும் பெறாமல் நித்திய சம்சாரியாக உழல்வான் அப்படிங்கிறது பரியந்தம் உள்ளத யதோக்தம் பகவதா நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ சகர்மணா இத்தியாதினா கிருஷ்ணம் கர்ம ஞானபூர்வகம் அனுஷ்டேயம் விதாக. இது 3வது அத்தியாயத்துல பெருமாள் அர்ஜுன பார்த்து சொல்ற, அர்ஜுனா நீ சாஸ்திரியமான விகிதமான கர்மாக்களை அவசியம் செய்துவா. ஏன்னா கர்மஹி ஜாயான் அகர்மனா கர்மாதான் ஞானத்தை விட சிரேஷ்டமானது. ஏன் அவ்வளவு எட்டி போய் நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜாயோ சகர்மணா. என்ன தாற்பயம்? அர்ஜுனா நீ கர்மாக்களை விதிக்கப்பட்ட பிரகாரம் நியதமாக செய்துவா. ஏன்றால் கர்மாதான் ஞானத்தை காட்டிலும் சிறந்ததானது. ஞானத்தை காட்டிலும் கர்மாவே சிரேஷ்டமானபடியினாலே கர்மாவை செய்துவான். ஏன்னா ஞானத்தை காட்டிலும் கர்மாதான் சிரேஷ்டம்னு அர்த்தம் இல்லையா? ஞானமே கர்மாவின் பொருட்டுதான். கர்மாவுக்கு அந்தர்கதமா தான் ஞானம் இல்லையா? அதே இத்தியாதினா கிருஷ்ணம் கர்ம ஞானபூர்வகம் அனுஷ்டேயம் ஞானபூர்வகம் கர்ம அனுஷ்டேயம் இது கிருத்வா மயி சர்வாணி கர்மாணி சன்யஸ்ய இது சர்வச்ச கர்மஹா ஸ்வாராஜ்போ. ஞானத்தை கொண்டே பெருமாள்கிட்ட அர்ப்பிக்க முடியாது இல்லையா? கர்மாக்களை பண்ணி அந்த கர்மாவை தான் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். பகவானுக்கு இல்லையா இந்த கர்மாக்களுக்கெல்லாம் நான் கர்த்தா இல்ல பகவான் கர்த்தா. இந்த கர்மாவுக்கெல்லாம் நான் சேஷி இல்ல பகவான் தான் சேஷி. இந்த கர்மாவுடைய பலன் எல்லாம் என் பொருட்டு இல்லை, இதுக்கெல்லாம் நான் போக்தா இல்ல பரமாத்மா தான் போக்தா என்று கர்த்திருவ கர்ம சேஷித்துவ போக்திருத்வாதிகளை எல்லாம் இல்லையா பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னா கர்மாவை பண்ணாதான் சமர்ப்பிக்கணும். அதனால இல்லையா பகவான் தான் சேஷி இல்லையா? பகவான் தான் சர்வ நியந்தா, பகவான் தான் சர்வ சுவாமி, பகவான் தான் சர்வ கர்ம சமாராஜ்யம், பகவான் தான் சர்வ கர்ம பலப்பிரதான். இதுதான் பரமபுருஷ யாதார்த்திய ஞான பூர்வகமாக கர்மாக்களை அனுப்பித்து அந்த கர்மாக்களை இல்லையா பகவானிடத்துல இல்லையா சமர்ப்பித்து மயி சர்வாணி கர்மாணி சன்யஸ்ய இது கர்மணஹா ஸ்வ ஆராதனதாம் ஆத்மனாம் ஸ்வநியாமியதாங்க பிரதிபாத்திய. இந்த கர்மா அவசியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது. இந்த கர்மானுஷ்டானம் தான் தன்னுடைய மதம். ஞானம் தன்னுடைய மதம் இல்ல. ஞானபூர்வகமான கர்மானுஷ்டானம் அவரவர்கள் தங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை இது பரமபுருஷனுடையதான பிரீத்திக்காக என்பதான அந்த ஞானத்தோடு கூட
கர்மானுஷ்டானம் ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தோ அனுசூயந்தோ முச்சந்தே தேவி கர்மபிஹி யம் சேதத் அபியசூயந்தோ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வ அஜ்ஞான விமூடாஸ்தான் வித்தி நஷ்டான் அசேதசா. எவர்கள் என்னுடையதான மதம், என்னுடைய மதம் என்ன? ஞானபூர்வகமாக கர்மா அனுஷ்டேயம் யதாசாஸ்திரம் விகிதமான அனுஷ்டானமேவ கர்த்தவியம் என்பது என் மதம். இப்படிப்பட்ட என்னுடைய மதத்தை எவன் அனுஷ்டிக்கிறானோ, அனுஷ்டிக்காவிட்டாலும் கூட அதுல சத்தை உள்ளவனாக இருக்கானோ, சத்தை உள்ளவனாக இல்லாதாலும் அது அசூயை இல்லாமல் இருக்கிறானோ, அப்படிப்பட்டவன் கூட நிச்சயமாக என்னை வந்து அடைவான். அப்படின்னா எனக்கு அது அசூயை இல்லை அப்படிங்கிறது, அவன் அனசூயுவாக இருந்தாலும் ஸ்ரத்த உண்டாகும். ஸ்ரத்த உண்டானால் அனுஷ்டிக்காம போக மாட்டான். கடைசியில அனுஷ்டானம் தான் பலத்துக்கு உபயுக்தம். அனுஷ்டானம் பலத்துக்கு உபயுக்தமானால் அப்போ ஸ்ரத்தையானது அனுஷ்டானத்தை பரிவசிக்கும். அசூயை இல்லாமையானது அசூயை இல்லாமையானது ஸ்ரத்தையில பரிவசிக்கும் என்று இந்த ரீதியாக முதல்ல நம்மால் என்ன வைதிக அனுஷ்டானங்கள்ல அசூயை பண்ணாம இருக்கலாம். அதுவே பரம தர்மம் இந்த காலத்துல. அப்படி அசூயை இல்லாமல் இருந்தா என்னாகும்? நமக்கே வைதிக கர்மாக்கள ஸ்ரத்தையில அசூயை இல்லாமல் இருக்கிற ஸ்ரத்தையில பரிவசிக்கும். ஸ்ரத்தையானது அனுஷ்டானத்தை பரிவசிக்கும். எவன் ஒருவன் பகவத் சேகத்துவ ஞானத்தோட பகவத் பாரதந்திரிய ஞானத்தோட தனக்கு விகிதமான கர்மாக்களை அனுஷ்டிக்கிறானோ, யதாசக்தி அனுஷ்டானத்தை எவன் பண்றானோ அப்படிப்பட்டவன் பகவானுக்கு அத்தியந்த பிரீதி விஷயமாக ஆகிறான். அப்படி இல்லாமல் எவன் ஒருவன் இந்த கர்மாக்கள் அனுஷ்டிக்க தேவையில்லை என்கிறதான அசூயுடன் அவைகள சத்தை இல்லாதவனாக அவர்கள் அனுஷ்டிக்காமல் இருக்கிறானோ அவன் கடைசியில எல்லா விதமான புருஷார்த்தங்களை இழந்து நாசத்தை அடைந்தவனே அர்த்தம். ஆத்மஸ்வரூபம் நிச்சயமா இருக்க செய்து நாசத்தை அடைவது அப்படி இல்லாம போயிடுவதுன்னு அர்த்தம் இல்லை. எந்த புருஷார்த்தத்துக்கு வழி இல்லாதபடி இந்த சம்சாரத்தை அதாதா பத்வா நித்தியம் சம்சாரியாகவே தோழ வேண்டியதான். இத பெருமாள் அருளி செய்தார். அதற்கு மேல இந்த அனுஷ்டானமானது யதாசாஸ்திரம் இருக்க வேண்டும் என்பதையும் தானகம் சுகதக்ரூரானு சம்சாரேஷு நராதமானு கிருபாநகஸ்திரம் அசுபானு ஆசுரீஷேவயோனுஷு ஆசுரின் யோனிமாபன்னாக மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்பிராப்திய கௌந்தேய ததோ யான் கதமாந்ததி என்று சொல்ல முடியாது. இப்படி எவர்கள் சாஸ்திர விதி முச்சித்தே வர்த்தத்தை காமகாரதா, எவன் சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட விதிகளை எல்லாம் புறக்கணித்து தன்னுடைய மனம் போமுறை காமகாரதா தன்னுடைய விருப்பப்படி சொல்றாரு. சாஸ்திரம் என் மனசாட்சிக்கு இப்படிதான் பண்ணணும்னு தோன்றது சுவாமி இல்லையா அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் அத்தியந்த சாஸ்திர விதி முன்வைங்க வர்த்ததை காமகாரதா. காமகாரதா தன் மனம் போனபடி சாஸ்திர விதியை உல்லங்கனம் பண்ணி செய்யக்கூடியவர்களாக அவர் கடைசியில அப்படிப்பட்ட குரூரர்களை அவர்கள் குரூரர்கள் என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த லோகத்துக்கும் நல்வழியை அடைத்து தானும் தன்வழியை அடைத்துக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் என்னாலே நிகிரகிக்கப்பட்டவர்களாக என்னை அடையாமலேயே இந்த சம்சாரத்தை அதகா பசிப்பாங்க. ஒரு ஜென்மாவுக்கு அடுத்த ஜென்மம் இன்னும் சம குணமானது மேலிட்டு இன்னும் தாழ்ந்துதான கட்டியை அடைந்து இப்படி அவர்கள் சம்சாரத்தை விட்டு விடுபடாதவர்களாகவே ஆகிறார்கள். தஸ்ய பரஸ்ய பிரம்மணோ நாராயணஸ்ய அபரிச்சேத்ய நானா ஞான ஆனந்தத்துவ அமலத்துவ ஸ்வரூபவது ஞான சக்தி பலைஸ்வர்ய தேஜ வீரிய சக்தி தேஜ பிரபுத்தி அனவதியாதி அசங்கேய கல்யாண குணவது சங்கல்ப பிரவருத்திய ஸ்வேதர சமஸ்த வஸ்து வஸ்து ஜாதவது சுவாபிமத சுவானுரூப திவ்ய ரூப ததுசித நித்திய நிரதிசிய கல்யாண விவித ஆனந்த பூஷண ஸ்வசக்தி சதிருஷ அபரிமித ஆனந்த ஆச்சரிய நானாவித ஆயுத சுவாபிமதத்வ அனுரூப ஸ்வரூப ரூப குணவிபூதி ஐஸ்வர்ய சீலா ஜனபதிக மகிம மகிழி சுவானுரூப கல்யாண ஞான கிரியா கிரியா அபரிமேய குண அனந்த பரிஜன
பரிச்சத சோசித நிகில போக்கிய போகோபகரண மகானந்த அனந்த மகாவிபவ வாங்மனச அகோச்சர ஸ்வரூப பாவாதி व्यवस्थानादि नित्य निरवधिता गोचरस्य सहस्रशः श्रुतयः सन्ति. சுவாமி பகவான் நிர்விசேஷம் என்பது அப்படி காட்டக்கூடிய சுத்தி ஒரு சுத்தி உள்ளது. ஆனா பகவானுக்கு எவைகள் உள்ளது என்பது சகஸ்ரக ஆயிரக்கணக்கான கணக்கற்ற அசங்கேயமான சுத்திகள் திரும்ப திரும்ப எதை சொல்றதுன்னு கேட்டா தஸ்ய ஏதஸ்ய பரஸ்ய பிரம்மணோ நாராயணஸ்ய நாராயண பரபிரம்ம என்று பரபிரம்மமாக சுத்தியிலே சொல்லப்பட்ட நாராயணனுக்கு என்னென்ன உள்ளது? அபரிச்சேத்ய ஞானானந்த ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ ஆதி ஸ்வரூபவது. அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் சொல்லக்கூடியதான ஸ்வரூப நிரூபக தர்மங்களாலே நிரூபிதமான வெறும் ஸ்வரூபம் இல்லை. தனக்கு அசாதாரணமான சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்வாதிகளான ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் ஐந்தாலும் நிரூபிதமான ஸ்வரூபம் என்ன அர்த்தம்? ஸ்வரூபமே சவிசேஷம் இல்லையா? இதுவரை சொன்னவர்கள் குணங்களை எல்லாம் விலக்கி சொரூபம் மாத்திரம் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த சொரூபம் கூட சொரூபத்தை மட்டும் தனியா எடுத்து பார்த்தா கூட அதுவும் சொரூப நிரூபித்த தர்மங்களால் நிரூபிதமாகத்தான் சப்திசிட்டமாகத்தான் இருக்குமே வெளிய சொரூபமும் இல்லையா அது நிர்விசேஷம் இல்லை. அதுக்கு மேல இல்லையா அந்த ஞான சக்தி பலைஸ்வரிய வீரசக்தி தேஜ பிரபுதி அசங்கேயமான அத்புதமான கல்யாண குணங்களை உடையதாகும். சங்கல்ப பிரவருத்திய தன்னுடைய சங்கல்பத்தினாலே பிரவர்த்திக்கப்படத்தக்கதான இயக்கத்தக்கதான ஸ்வேதர சமஸ்த சிதஜித் வஸ்து ஜாதகம் தன்னுடைத்ததான சேத்தனமான சகல பதார்த்தங்களையும் தன்னுடைய சங்கல்பத்துக்கு அதீனமான சொரூபஸ்திதி பிரவருத்திகளை உடையதாக கொண்டிருக்கிறவர். சுவாமிமத சுவானுரூப சுவானுரூபைக ரூப திவ்ய ஆயுதம், அதாவது தனக்கு அனுரூபமாக தனக்கு அபிமதமாக இருக்கக்கூடியதான தன்னுடையதான சொரூபத்துக்கு உச்சிதமான திவ்ய ரூப முதல்ல திவ்ய ரூபம்னாக்க அப்ராகிருதமான ரூபம் தத்துவ சமசுங்கிறதான மூன்று குணங்களோடு கூடியதான பூத சங்க சம்ஸ்தானம் பகவதோ சொல்லக்கூடிய அந்த திரிகுணத்தால பிரகிருதியினால ஆனதல்லாத அப்ராகிருத திவ்யம்னா திவிபவம் அப்ராகிருதமான திவ்ய லோகத்தில் இருக்கக்கூடியதான அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகம் மட்டும் இல்ல, அதுக்கு உச்சிதமான அபிமதமான அனுரூபமான இல்லையா அந்த நிரதிசய கல்யாண விவித அனந்த பூஷண அந்த நிரதிசய கல்யாண ரூபமான அந்த திருமேனிக்கான பூஷணங்கள் இல்லையா, அதாவது பூஷணங்கள் வஸ்திர ஆபரணாதிகள் இல்லையா திரு ஆயுதாழ்வார்கள் இவைகள் எல்லாம் உடையவனாக சுவாமிமத அனுரூப ரூப குண விபவைஸ்வரிய ஸ்ரீலாதி அனவதிக்கையே அனவதிக்க இல்லையா மகித தன்னை போலவே இல்லையா அவன் எப்படி இல்லையா அபரிமிதமான அசங்கேயமான கல்யாண குணங்களை உடையவனாக இருப்பானோ அதே போல கல்யாண குணங்களை பரிபூர்ணமாக உடையதான மகிழ்ச்சி அவனுடையதான விராட்டுமார்கள். அப்புறம் தன்னை போலவே கல்யாண குணங்களோடு கூடியவர்களாகவும் அனாதிகாரமாக சம்சாரத்துக்கு கந்தமற்றவர்களாக இருக்கக்கூடிய தனக்கு பரிச்சரிய பண்ணக்கூடியதான நித்திய சூரிகளை உடையவனாகவும் சோதித நிகில போக்கிய போகோபகரண அனந்த மகாவிபவ வாங்மனச பரமயோகி வாங்மனச அப்பஜா அகோச்சர திவ்ய ஸ்தானாதி இப்போ அப்ராகிருத அசாதாரண திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிழ்ச்சி பரிஜன ஸ்தான விசேஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்படிப்பட்ட எம்பெருமான் இவன் தான் இவ்வளவு விசேஷணங்களோடு கூடியவனாகத்தான் எம்பெருமான பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இந்த விசேஷணங்கள் எல்லாம் ஸ்துதியினால கண்டோக்தமாக சொல்லப்படுகின்றன. முதல்ல
அந்த ஸ்ருதிகளை சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய தன்னுடைய அசாதாரணமான ஸ்வரூப நிரூபக தர்மங்களால் நிரூபிக்கப்படுகிறதான ஸ்வரூப விசேஷம், அந்த ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக அவனுடையதான கல்யாண குண விசேஷங்கள், அந்த கல்யாண குணங்களோடு கூட அவனுடைய திவ்யாத்புதமான விக்கிரக விசேஷம், அதுக்கப்புறம் அவனுடையதான திவ்யமான திராட்சிமார்கள், பரிஜனங்கள், ஸ்ரீவைகுண்டமாக ஸ்தான விசேஷம், இவைகள் எல்லாம் ஸ்ருதி பிரதிபாதி. என்ன ஸ்ருதிகள்னு கேட்டா எல்லாம் பிரசித்த ஸ்ருதிகள், அப்பிரசித்த ஸ்ருதிகள் இல்லை. மருத்துவமனை என்னென்னோ சொல்லி அந்த ஒரு ஸ்ருதி கூட பிரசித்தம் யாரும் கேட்ட ஸ்ருதியாவே இருக்காது. அப்படி இல்லாம நல்ல பிரசித்த ஸ்ருதிகள். வேதாக நேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே அல்லது தமசப்பரஸ்தாத் அகம் ஏதம் புருஷம் மகாந்தம் வேற. புருஷம் சப்தமான சர்வ அந்தரி புருஷேதே புருஷா என்று பூ பிராணினா சர்வ குகாதிசயத்திய அப்படின்னு ஆபஸ்தம்புதான தர்மசூத்திரத்தை அத்தியாத்ம பட்டலத்தில் சாதிக்கப்பட்டது. இந்த வாக்கியம் தான் புருஷன் அப்படிங்கிற சப்தமானது சர்வ அந்தர்யாமி அப்படிங்கிறதானது நமக்கு ஆபஸ்தம்பர் காட்டி கொடுக்கிறவை. அதனால ஏதம் புருஷம் மகாந்தம் புருஷம், இந்த புருஷம் அப்படிங்கிறதானது அவருடைய சர்வ அந்தர்யாமித்துவத்தை காட்டுறது. மகாந்தம் என்பதானது அவருடைய அபரிச்சேத்தியமான குணாதி மகாத்தியத்தை காட்டுறது. ஆதித்ய வர்ணம் அப்படிங்கிறதானது திவ்யமங்கள விக்கிரக விசேஷத்தை காட்டுறது. இல்லையா யுகபதுதிக இல்லையா சகசிர கோட்டி இல்லையா சூரிய சதிருஷமான இல்லையா திவ்ய தேஜோ ராசியான திவ்யமங்கள விக்கிரகம் பாஷ்யக்காரர் இல்லையா அங்க அந்தர அதிகரணத்தை சாதிக்கிறார். யுகபதுதி தான ஒரே சமயத்தை உதித்த சகசிர கோட்டி சூரியர்களுடையதான தேஜஸை மங்க பண்ணக்கூடியதான தேஜோ ராசியான திவ்யமங்கள விக்கிரகம். அதான் ஆதித்ய வர்ணம் தாங்க. இது எங்க தமசப்பரஸ்தாத் தமசு சொல்லக்கூடிய பகுதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டதான அப்ராகிருதமான தேச விசேஷத்திலே இப்ப இந்த ஸ்ருதி பிரசித்தமான புதுரூப ஸ்ருதி. இதுல சர்வ அந்தர்யாமித்துவம், குணங்கள்னாலே அபரிச்சேத்திய மகாத்தியம், ஆதித்ய வர்ணம் சொல்லக்கூடியதான தேஜோ ராசியான தீபமங்கள விக்கிரக விசேஷத்துவம், தமசப்பரஸ்தாத்துங்கிறதுனால நித்திய விபூதி விசேஷத்துவம், கரணபடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் நித்திய விபூதி விசேஷத்தை. ஏஷோ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்பசு ஹிரண்யகேஷः ஆப்ரணகாது சர்வயேவ சுவர்ணः தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மட்சினி தஸ்ய உதிதினாம உதேதிகவை சர்வேபிய பாத்மபியः ஏவம் வேத அப்படின்னு அந்தராதி சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய பரமபுருஷனான ஸ்ரீபதியான பகவானை நிர்தேசித்து சூரிய மண்டலத்தை வர்த்திக்கிற ஸ்ரீபதியான பகவான் ஆழ்வார் சொல்ற செய்யதோ நியாயத்தை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி இது. ஏகோ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்ய ஸ்பசு ஹிரண்ய கேசா சீதமான ரமணீயமான திவ்யமான சரீரத்துடையவன் இல்லையா தஸ்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஆப்ரணகாது சர்வ ஏவ சுவர்ணः நகத்தினுடைய நுனி தொடக்கமாக சுவர்ணம். அப்படிப்பட்ட பகவானுக்கு தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீக அத்தியுதமான நல்ல நீண்டு வளர்ந்ததான சிவந்ததான தாமர இதழ்களை போல அற்புதமான திரு தங்கவேசம். தஸ்ய உதிதினான அவனுக்கு என்ன திருநாமம் கேட்டா ஊத்து அப்படின்னாக்க எல்லாவற்றிலும் விடுபட்டு மேல் உள்ளவன். உதேதிகவை சர்வேபியா பாப்பம்பியா இவனை பற்றி இவனை உபாசிக்கக்கூடியவனும் இவனை போலவே சர்வ கர்மாக்கள் இருந்து விடுபட்டு அகர்ம விஷயனாக இவன் அடைகிறான் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல அந்தராதித்ய அதுக்கு தஸ்ய கப்யாசம் புருஷனி ஏஷோ அந்தர்ஹதய ஆகாச தஸ்மின்னயம் புருஷோ மனோமய அமிர்தோ ஹிரண்மய. இது தைத்திரியத்தை ஏஷோ ஏஷ அந்தர்ஹதய ஆகாச ஹிருதயத்த அந்தர்வர்த்தியான ஆகாசம் தஸ்மின் நயம் புருஷா மனோமய. மனோமயான அந்த பரம சுத்தமான மனசனால கிரகிக்கக்கூடியவனாகவும் அமிர்தோ ஹிரண்மயா அதுல அமிர்தத்துவம் ஸ்வரூப விஷயம், ஹிரண்மயங்கிறது திவ்யமங்கள விக்கிரக விஷயம்.
தஸ்மின்னயம் புருஷோ மனோமயः அமிர்தோ ஹிரண்மயः மனோமயः இது மனசை விசுத்தேன வித்யத்தை இत्यर्थः சர்வே நிமேஷா ஜக்கிரே வித்யுத புருஷாததி. இந்த வித்யுத் சதுசமான மின்னலை போல நிரவதிகமான பிரகாசத்தை உடைய இந்த சர்வேஷனுடைய திருமேனியில் இருந்துதான் இல்ல கால உபாதிகள் உள்ளிட்டதான இல்லையா சர்வ உபகரணங்களும் இதன் திருமேனியிலிருந்து தோன்றுகின்றன. இல்லையா நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா இல்லையா மத்தியஸ்த மத்தியஸ்த நீலதோயத வித்யுல்லேகேவ, அதாவது எம்பெருமானுடைய திருமேனியானது சுத்தி சொல்றது எம்பெருமானுடைய திருமேனியானது நீல தோயதம். நீலம்னா கருத்ததான, தோயதம்னா மேகம், தோயம்னா ஜலம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் தோயம் ததாதி தோயதம். தோயதம்னா நீரை கொடுக்கக்கூடிய மேகம், கருத்ததான மேகம் போன்றதான திருமேனி. அதனுடைய மத்திய வித்யுல்லேகா, வித்யுல்லேகான பிரகாசமா மின்னல் கொடி போன்று இருக்கக்கூடியதான பெரிய விராட்டியாரையும் கூட பெருமாளுக்கும் பெரிய விராட்டியாருக்கும் உள்ளதான அந்த திருமேனியினுடைய நித்திய சம்பந்தத்தை சுத்தியானது சொல்லிச்சு இல்லையா. அது இப்ப என்னாச்சு, பெருமாளும் விராட்டியமாகிற திவ்ய தம்பதிகளுடையதான ஸ்வரூபமும் விக்கிரகமும் நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மனோமய பிராணசரீரா பாரூபாக சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா ஆகாசாத்மா சர்வகர்மா சர்வகாமஹா சர்வகந்தஹா சர்வரசா சர்வமிதம் அபியாசோ அவாக்கி அநாதரஹா. மனோமயா விசுத்தமான மனசாலை கிரகிக்கப்படக்கூடியவன். பரமாத்மா எதனால விஷயமாக கிரகிக்கப்படுவன்னு கேட்டாக்க கர்ம ஜானங்கள்னாலே பரிகர்மிதமான நிர்மலமான அந்த கரணத்தாலே கிரகிக்கப்படக்கூடியவன். பிராண சரீரா, இந்த சரீரத்துல சர்வத்தை நிர்வகிக்கிற பிராணனே தனக்கு சரீரமாக கொண்டு அதுக்கு நியந்தாவா இருக்கிறவன். பாரூபா, நிரதிகே தேஜோராசியான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன். சத்தியகாமஹா, தனக்கு போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களை எல்லாம் இல்லையா அபரிமிதமாக நித்தியமாக நிரந்தரமாக உள்ளவன். சத்திய சங்கல்பா, அவைகளை எல்லாம் வேறு எதையும் எதிர்பார்க்க தேவையில்லாமல் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தாலே சர்வத்தையும் பண்ணிக்கொள்ள சாமர்த்தியம் உடையவன். ஆகாசாத்மா, இல்லையா ஆகாசம் போலே சர்வத்தையும் அனுப்பிரவிஷ்டமான இல்லையா ஆத்மஸ்வரூபத்தை உடையவன். சர்வகர்மா, சர்வகர்மான லோகத்துல நடைபெறக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் தானே காரணமாகவும் தானே கர்த்தாவாகவும் தானே காரிய பதார்த்தமாகவும் இருக்கிறவன். சர்வகாமஹா, சர்வகாமஹான்னா லோகத்துல எல்லாருக்கும் உள்ளுரைபவனாக இருந்து அவர்களுடைய கர்மானுகுணமாக இச்சைகளை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். சர்வகர்மா சர்வகாமஹா சர்வகந்தஹா சர்வரசஹா, லோகத்தை உள்ள பரிமள பதார்த்தங்கள் எல்லாத்தினுடையதான பரிமளமும் தன்னிடத்திலே நிரம்பப்பெற்றவன். லோகத்தில் உள்ள சகல ரசவ பதார்த்தங்களுடையதான ரசமும் தன்னிலே நிரம்பப்பெற்றவன். மனோமய பிராணசரீரா பாரூபா ஆகாசாத்மா இல்லையா சர்வகாமஹா சர்வகர்மா சர்வகந்தஹா சர்வரசா. எவ்வளவு பெருசு இல்ல சர்வமிதம் அபியாசம். இந்த குணங்கள்லாம் சொன்னா அத்வைத்தியன்னு சொல்ற, ஆஹா இந்த குணங்கள்லாம் உண்டு பரமாத்மாங்க நாங்களும் ஒத்துக்கோ, இதெல்லாம் அதித்தியினால கல்பித்தம் அப்படின்னு சொல்ல முடியாதபடி சர்வமிதம் அபியாசா. இந்த குணங்களை எல்லாம் தன்னுடைய குணங்களாக பரமார்த்தமான குணங்களாக கொண்டு சேர்க்கி இருக்கிறோம். இந்த குணங்களை எல்லாம் பரமாத்மா தன்னுடைய குணங்களாக அக்செப்ட் பண்ணியிருக்கான். இவைகள்லாம் டிசோன் பண்ணா நமக்கு எவ்வளவு குணம் உண்டு, இந்த குணம் நமக்கு இருக்கிறது சொன்னாலும் நமக்கு அது கொண்டு இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்லணும். அப்படி இல்லை, பரமாத்மாவுடைய குணங்கள் எல்லாம் இல்லையா அவனுக்கே அபிமதமாக சர்வமிதம் அபியாசகான அர்த்தம். இந்த குணங்கள் உடையவன் நான் என்று அவனே பெருமையோடு தன்னை எண்ணிக்கொள்ளக்கூடியதான குணங்களை உடையவன். சர்வம் ஆவாக்கி அநாதரஹா, லோகத்தை எந்த வசூலும் அபேட்சை இல்லாதவன், எந்த வசூலும் அபேட்சை இல்லாததுனால எதிலையும் வாக் விவகாரம் இல்லாத அவாக்கி அநாதர ஐயா சுவாமி போல இப்படிப்பட்டதான முதல்ல பகவானுடையதான திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிட்டு, திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சொன்னவாறே
பிராட்டியினுடைய நித்திய சம்பந்தத்தை சொல்லிட்டு பிராட்டியினுடைய நித்திய சம்பந்தத்தை சொன்னவாறே இல்லையா பகவானுடையதான இல்லையா கல்யாண குணங்களை சொல்லிட்டு சத்திய மகாரஜனம் வாசகா இத்தியாதிகளால திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு மகாரஜனம் வாசகான மகாரஜனம் பட்டு ராசகான வஸ்திரம் பீதாம்பர வஸ்திரத்தை சொன்னபடியினாலே அந்த பீதாம்பர வஸ்திர அலங்கிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை அச்சேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி கிரீட்டதே லக்ஷ்மீ பத்னியும் தத்விஷ்ணோ பரம பதம் சதா பசியந்தி சூரையா சயந்தமஸ்ய ரஜசத்பராகே அச்சேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி என்பதானது விசேஷித்து பெரிய விராட்டியாராகிற இவனுக்கு சர்வவிதத்திலையும் துல்லியமாக இருக்கக்கூடிய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றாலையும் இவனுக்கு ஒத்திருக்கக்கூடிய பெரிய விராட்டியாரையும் கிரீட்டதே லட்சுமி சபத்தியம் என்று அவளுக்கு தோல்வியா அவளுடைய அம்சபூதையா இருக்கக்கூடிய பூமி பிராட்டியாரையும் தத்விஷ்ணோ பரமபதம் சதா பசியந்தி சூரையா என்பதானது நித்திய பூதியும் அங்க நித்திய அனுபவ கைங்கரியவர்களாக இருக்க நித்திய சூரிகளையும் அந்த அப்ராக அந்த திவ்ய லோகமானது க்ஷயம் தமஸ்ய ரஜசத்பராக என்று ஒரு பொழுதும் உற்பத்தி விநாசமற்றதாக இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட நித்திய விபூதி என்றும் சொல்லப்பட்ட அப்ராகிருத சாதாரண திவ்ய ரூப பூஷண ஆயுத மகிழ்ச்சி பரிஜன தான விசுத்தனாயிருந்த எம்பெருமானைத்தான் சகல ஸ்ருதிகளை சொல்லும். தத்விஷ்ணோ பரமம் பதம் இது சுதோ சுதோ இது விஷ்ணோஹோ பரஸ்ய பிரம்மணः பரமம் பதம் சதா பசியந்தி சூர்யாதி ரத்னாது சர்வகால தரிசனவந்தः பரிபூர்ண ஞானாः கேச்சன சந்தி இது ஞாயதே. இதுதான் பாஷகால ஸ்ரீபாஷ்யாதிகள் நித்திய சூரிகளை பற்றிய பிரஸ்தாவம் இல்லாட்டாலும் நித்திய சூரிகள் உலர் என்பதை இங்கு நிரூபிக்கிறார் சுத்தியப்பன். தத் விஷ்ணோ பரமம் பதம் என்று பகவானுடைய பரமபதம் சொல்லக்கூடிய அப்ராகிருதமான ஸ்ரீவைகுண்டமான திவ்ய லோகத்தை நிரூபித்து அந்த ஸ்ரீவைகுண்டங்கிறதான நித்திய லோகத்திலே சதா பசியந்தி சூரையா என்று அனவரதம் இவனையே கண்டு கொண்டு கூடு அனவரதம் இவனையே சதா பசியந்தி பண்ணணும்னாக்க அப்ப அவர்களுக்கு ஒரு காலத்தில் ஞான ஸ்கலனம் இல்லாமல் ஒரு காலத்தில் ஞான சங்கோஷம் இல்லாமல் பரிபூர்ண ஞான விகாசம் உடையவர்களா இருக்கு. பரிபூர்ண ஞான விகாசம் இல்லாமல் போச்சுன்னா சதா பசியந்தி அப்படி இருக்கக்கூடிய கேட்டனகா ஒரு சிலர் உண்டு என்பதும் இந்த சுதியினால் அறியப்படுகிறது. ஏ சூரையா சதா பசியந்தி இது வச்சனம் யுக்தி தே சதா பசியந்தி தே சூரையா வா ரெண்டு விதமா விற்பத்தி காட்டுறார். இவர்கள் சூரிகளாக இருக்கிறபடினாலே எம்பெருமான் நித்திய தரிசனம் பண்ணுகிறார்கள் என்றோ எம்பெருமான் நித்திய தரிசனம் பண்ணிருக்காருனாலும் இல்ல சதா பசியந்தி சூரையாங்கிறத சதா பசியந்திங்கிறத விதேயமாக கொண்ட சூரையாங்கிறது அனுவாதம் சூரையாங்கிறத விதேயமாக கொண்ட சதாபசி அனுவாதம். எம்பெருமானை ஆனவரதம் பரிபூர்ணமாக நித்தியம் சேவிக்கிறார்கள் என்கிற காரணத்தாலே இவர்கள் அசம்பூஜித ஞானவான்கள் என்பதும் அல்லது இவர்கள் அசம்பூஜித ஞானவான்களாக இருப்பதால் பரமாத்மாவை நித்திய தரிசனம் பண்ணுகிறார்கள் என்றோ ரெண்டுமே நமக்கு அபிமதமான அர்த்தம். ஏன்னா எம்பெருமானை ஆனவரதம் நித்திய தரிசனம் பண்ணக்கூடியவர்களான பரிபூர்ணமான ஞானத்தை உடையவர்களான நித்திய சூரிகள் இதனால் லபிக்கிறார்கள். இந்த சுத்தியானது அதனால உபயபக்ஷேபி அநேக விதானம் சம்பவதி சேத் அப்பிராப்தத்வா சர்வ சர்வவிசிஷ்டம் பரமம் ஸ்தானம் விதீயதே. ஆக அநேக விஜயம் ஒன்றுக்கு மேற்பட்ட விஜயம் உண்டாகாது சொன்னாக்க ரெண்டையும் சேர்த்து விதிக்கணும்னு அவசியம் இல்லை. எதா சர்வதர்சனத்வாது சூரித்துவம் சூரித்வாது சர்வதர்சனம் என்று ஒன்ன விதேயமாக கொள்றது இன்னொன்னு உத்தேசியம் ஒன்ன உத்தேசமாக ஒன்னு விதேயம்னு அநேக விதேயத்துவம் இல்லை. கரணமந்திராக கிரியமான அனுவாதினः ஸ்தோத்திர சஸ்திராக்கியாக ஜபாதிஷு விநியுக்தாச்ச பிரகரண படித்தாச்ச இல்ல அப்பிரகரண படித்தாச்ச இல்ல ஸ்வார்த்தே ஸ்வார்த்தம் சர்வம் யதாவசிதமேவ இல்ல அப்பிராப்தம் அவிருத்தம் இல்ல பிராமணவது போதையந்தி இது வைதிகாவா. அதனால இந்த மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம்
வெவ்வேறு மந்திரங்களிலே வெவ்வேறு கிரியமான அனுபவிதமான சோத்திர சஸ்தாதிகளால ஜபாதிக்கு நிதியுக்தமான மந்திரங்களாலே பிரகடன படிதங்களாகவும் அப்பிரகடன படிதங்களாகும். இந்த பிரகடனத்தில் இல்லைன்னா இதுக்கு சமானமான அந்நிய பிரகடன படிதமாக இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்கள் எல்லாம் தங்களுடைய அர்த்தத்தை யதாவஸ்திதமேவ அப்பிராப்தம் பிரமாணாந்தர அப்பிராப்தமாகவும் இதர பிரமாணங்களை கிடைக்கக்கூடிய அர்த்தத்துக்கு அவிருத்தமாகவும் இவைகள் எல்லாம் போதயந்தி இது வைதிகாக. அதனால இந்த ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட பகவானுடையதான ஞானானந்தமயமான நித்தியமான ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான அவனுடைய திவ்யமங்கல விக்கிரக விசேஷம், அந்த ஸ்வரூபத்துக்கு திவ்யமங்கல விக்கிரகத்துக்கும் உச்சிதமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களுக்கும் இந்த ஸ்வரூப ரூப குணங்களுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய பிராட்சிமார்களுடையதான நித்திய சம்பந்தம், அதுக்கப்புறம் இவர்களுக்கு இந்த சேஃப்டியில நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களான நித்திய சூரிகளுடையதான இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்ராக்கிரதமான ரஜோகுண சமகுணங்கள் நடையாடாததான பரிபூர்ணமான சுத்த சத்துவமயமான தேச விசேஷம் என்று இவைகள் எல்லாம் சரண மந்திரங்களாலேயும் அந்த மந்திரங்களுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியதான இந்த பிரகடன படிதங்களாகவும் சமானமான அந்நிய பிரகடனங்கள் படிதங்களாகவும் இருக்கக்கூடியதான ஸ்ருதி வாக்கியங்களாலே அப்பிராப்தமாகவும் இதர ஏன்னா ஒரு பிரமாணமானது தன்னால சாதிக்கப்படுகிற விஷயத்தை வேறொரு பிரமாணம் சொல்லிச்சுன்னா இது பிரமாணமாகாது. ஆனா ஓரொரு பிரமாணமும் தன்னால அப்பிராப்தமான விஷயத்தை இதர பிரமாணங்களுக்கு அவிருத்தமாக சாதிக்கின்றன அப்படின்னு நம்மால சொல்லப்பட்டது எல்லாம் ஸ்ருதியினால நன்கு நிரூபிக்கப்பட்டது. நேயம் ஸ்ருதி முக்தஜன விஷயா தேகாம் சதா தர்சன அனுபவத்தே நாபி முக்த பிரவாக விஷயா சதா பசியந்தி ஏகைக கருத்து. இப்போ இந்த சூரையாங்கிற சப்தமானது நித்திய சூரிகளை குறிப்பது அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபணம்? ஏன்னா நம்மளை தவிர வேற யாரும் நித்திய சூரிகளை ஒத்துக்கல. ஸ்ரீவை குண்டங்கிற திவ்ய லோகத்தை செய்யக்கூடியவர்களான மத்வரும் வல்லவர் போன்றவர்களோ அவர்களெல்லாம் ஒப்புக்கொண்டிருந்தாலும் அவர்களெல்லாம் நித்திய சூரிகள் ஒரு கேட்டகரியை ஏற்றுக்கிறார். ஆனால் நித்திய சூரிகளை புனகா நிரூபணம் பண்றார் இல்லையா. சதா பசியந்தி என்கிறதானது இல்லையா முக்த ஜன விஷயமான ஸ்ருதி இல்லை. ஏன்னா முக்தர்களுக்கு சதாங்கிற சப்தம் உண்டாகும். அவர்கள் அனாதிகாலமா சம்சாரிகளாக இருந்து வைத்து அதற்கப்புறம் ஒரு உபாயானுஷ்டானத்தால மோட்சத்தை பெற்று என்றைக்கு முக்தர்களானார்களோ அன்றைகளிலிருந்து அவர்கள் பசியந்தி. அதனால சதா பசியந்தி நம் முக்த ஜன விஷயம். அது கொஞ்சம் சொன்ன சுவாமி முக்த ஜன விஷயம் முக்த சக்தி விஷயம் இல்லை. இப்படி அனாதிகாலமாக முக்தர் ஒவ்வொருத்தரும் முக்தராகி முக்தர்கள்ங்கிறதான பிரவாகம் அப்ப பசியந்தி சதா பசியந்தின்னு சொல்ல முடியுமே. நேயம் முக்த சக்தி விஷய अभी मुक्त व्यक्ति विषया अभी तो यम स्थिति मुक्त प्रवाह विषया तदपि सदा पश्यन्ति एककर्तृक विषयताया प्रतीते है श्रुतिभंग प्रसंगादु. सूर्यः पश्यन्ति सूर्य वृन्दाः पश्यन्ति அப்படின்னு ஏககர்த்திருக்கமா இல்லாமல் அநேக கர்த்திருக்கமான கிரியாபதம் இல்லாத காரணத்தாலே இது முக்த பிரவாக விஷயம் அப்படின்னு சொன்னால் சதா பசியந்தி சூரியானு சதா பசியந்தி சூரிய கணாஹா என்பது ஏதானும் இல்லையா அநேக வியக்தி வாட்டகமான ஒரு சப்தம் இருக்கும். அப்படிப்பட்ட சப்தம் சூரிய கணாஹா இல்லையா சூரிய பிருந்தாஹா அப்படின்னு எந்த சப்தமும் அநேக கருத்துக்கு போதாக்க இல்லையா விக்கிருத்திகள் எதுவும் அந்த கர்த்தபதத்தில் இல்லாத காரணத்தாலே அப்படி பண்ணாலும் ஸ்ருதியினுடைய சுவாரஸ்ய பங்கம் வரும். அதனால மந்திர அர்த்தவாத கதாக்கியத்தாக காரியபரத்வேவ சித்தியந்தி இஸ்லாம் கிம் புனக சித்தவஸ்துவேவ தாத்பரிய வித்து சர்வம் உபகாரம். இது வந்து என்னன்னா ஸ்ருதியில வேதாந்தங்கள்ல பகவானை பற்றி சொன்னதான சர்வம் உபகரணம். இது எங்க எதோட அன்வயம்? காரியார்த்தவாதி இல்லையா காரியாபிதாயி வாக்கியங்களுக்கு தான்
விற்பத்தி சித்தி உண்டு, சித்த வஸ்துக்கள் பரிநிஷ்பன்ன வஸ்து விஷயத்தை கிடையாது அப்படின்னு பிராபாகர மீமாம்சகர்கள் ஆரம்பிச்சாலே அதுல இருந்து இது வந்து ஏற்கப்பட்டது. வேதாந்த வாக்கியங்கள்னால பிரம்மம் சித்திக்கிறது, பிரம்மத்துக்கு சொரூபம் சித்திக்கிறது, பிரம்மத்துக்கு ரூபம் சித்திக்கிறது, பிரம்மத்துக்கு குணங்கள் சித்திக்கின்றன, பிரம்மத்துக்கு விபூதிகள் சித்திக்கின்றன, பிரம்மத்துக்கு மகிழ்ச்சிகள் சித்திக்கின்றன, பிரம்மத்துக்கு பரிசாரக கணங்களாக நித்திய சூரிகள் சித்திக்கிறார்கள், அந்த பிரம்மத்துக்கு அப்ராகிருதமான தீபிய லோகமும் சித்திக்கிறது. இவ்வளவும் வேதாந்த வாக்கியங்களால சித்திக்கிறது என்று நக்கிஞ்சி அனுபவம் சர்வம் உபமனம். இனி நலுஜாத்திர தத்விஷ்ணோ பரமம்பதம் இது பரஸ்வரூபமே பரமபதேன விதீயதே சமசேரம் விஸ்வாக்கியம் பரம்பதம் இத்தியாதிஷு அவ்யதிரேக தர்சனா. ஐயா, தத்விஷ்ணோ பரமம் பதம் என்பது ஸ்ரீவைகுண்டம்ங்கிறதான திவ்ய லோகத்துக்கு வாசக சப்தம் இல்லை. பரமபதம்ங்கிறதானது ஸ்ரீவைகுண்டத்துக்கு வைஷ்ணவர்களுடைய அவர்களுடைய சம்ஜியை வெளிய பரமபதம் சப்தத்துக்கு பகவானுடையதான ஸ்வரூபம் அப்படின்னா பரமாத்ம ஸ்வரூபம் தான் பரமபத சப்தத்தால சொல்லப்படுகிறது. அது எங்க சமசேரம் விஸ்வாக்கியம் பரம்பதம், விஸ்வாக்கியம் விஷ்ணு என்கிற பரமம் பதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால பரமபத சப்தமானது பகவத் ஸ்வரூபவாதக சப்தம். நீங்க சும்மா பரமபதம்னாக்க நித்திய விபூதின்னு ஒரு லோகம் இருக்கு, நீங்களா இதான் கை எல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி என்ன அப்படின்னாலே ஒரு ஆட்சேபம். அப்படி ஆட்சேபிச்சுட்டு அதுக்கு பதில் சாதிக்கிறார். ஐயா இல்லையா, பரமம் பதம் என்பதற்கு அர்த்தம் சொல்றேன், அதுக்கு முன்னால திவ்ய லோகம் இருக்கிறது என்பதற்கு மற்றும் உள்ள சுத்திகளையும் சொல்றேன். இந்த ஒரே சுத்தியா இருந்தால் இதை கொண்டு நிர்ணயம் பண்ணா அப்ப நீ சொல்றதுனால அந்யோன்ய ஆசிரியர்கள் வரும். அப்படி இல்லாமல் இதை சாதிக்கும் பகவானுக்கு நிவாசமாக அவன் தன்னுடையதான் நித்திய முக்திகளோடையும் மகிழ்ச்சிகளோடையும் அவன் நித்தியமாக போகானுபவம் பண்ணக்கூடியதான ஒரு அப்ராகிருத தேச விசேஷமானது ஒரு லோகம் ஒரு விபூதி உண்டு என்பதை ஆனந்தமான ஸ்ரீகள் சாதிக்கின்றன. சயன் நமசிய ரஜசப்பராக ததக்ஷரே பரமே வியோமன்னு யோக்கிய அத்தியக்ஷா பரமே வியோமன்னு யோ தேவ லிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் யோ வேத லிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் இத்தியாதிஷு பரஸ்தான செய்வ தரிசனா. இப்படி இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு மேலே நன்கு பிரகாசிக்கிற லோகம் என்றும் அழிவற்றதான விகாரமற்றதான பரம வியோமம் என்றும் எவனொருவன் இந்த பரம வியோமத்துக்கு அத்தியட்சகனாக இருக்கிறானோ என்றும் எவனொருவன் பரமாத்மாவை ஹிருதயத்தில் வைத்து உபாசிக்கிறானோ அவன் அந்த பரம வியோமத்திலே பர்வத்தை அனுபவிக்கிறான் என்றும் இப்படிப்பட்ட ஸ்ருதிகளாலே பரஸ்தானத்தில் ஜாத்தகத்வாது விஷ்ணோஹோ பரமம் என்று பதம் என்று விஷ்ணுவாக்கியம் பரம் பதம்ங்கிற வாக்கியத்தை பார்க்கிறியே, விஷ்ணோஹோ பரமம் பதம் என்று விஷ்ணுவினுடைய பரம், விஷ்ணு என்கிற பரமபதம் இருந்தாலும் விஷ்ணோஹோ பரமம் பதம் என்று விஷ்ணுவினுடைய பரமபதம் வித்திரேக தரிசனம். அதுல அவ்யதிரேக தரிசனம் இருந்ததுன்னா இதுல வித்திரேக தரிசனம். ஆகையினால பரமபதம் என்கிற சப்தத்துக்கு சத்தியதிகி பதம் அப்படின்னு பிராப்தியதி கொடுத்தா பரமபத சப்தத்துக்கு பரமாத்ம ஸ்வரூபமும் அர்த்தம், பரமபத சப்தத்துக்கு நித்திய விபூதியாகிற தேச விசேஷமும் அர்த்தம், பரமபத சப்தத்துக்கு ஜீவாத்ம பரிசுத்த ஜீவாத்ம ஸ்வரூபமும் அர்த்தம். ஏததுக்தம் பவதி क्वचित् परस्थानञ्च परमशब्देन प्रतिपाद्यते, क्वचित् प्रकृति वियुक्त आत्मस्वरूपम, क्वचित् भगवत स्वरूपम. இது மூணுக்குமே பரமபதம். பரமபத சப்தத்தினாலே தேச விசேஷம், பரமபத சப்தத்தினாலே பிரகிருதியிலிருந்து விடுபட்ட பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் இல்லையா பரமாத்மஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம், இவைகள் மூணு. தத்விஷ்ணோ பரமம் பதம் இது பரஸ்தானம் இல்லையா சப்த சித்தியந்த காலேஷு சிதைவம் சம்பிரவர்த்ததே குணப்பிரவிருத்தியா பரமம் பதம் தஸ்ய அகுணம் மகதி இது பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூபம். சமஸ்த ஹேரகிதம் விஷ்ணுவாக்கியம் பரம்பதம் என்பதனால பகவத் ஸ்வரூபம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்தை சுவாமி இந்த மூணு அர்த்தமும் காட்டியிருக்கார். கதம் திரையா நாம் பரம பிராப்தியத்துவம் இது சேர், இவர்கள் மூன்றுக்கு எப்படி பரம பிராப்தியத்துவம் வரும்னு கேட்டாக்க பரமாத்மா பரம பிராப்தியம்,
அந்த பரம பிராப்தியினுடைய அனுபவமானது பிரகிருதி சம்பந்தம் உள்ள லோகத்துல இல்லையா அதுக்கான ஞான விகாசம் உண்டாகாத காரணத்தால ஸ்ரீவைகுண்டம் லோகமும் பரமாத்மாவும் பரம பிராப்தி. இப்ப ஸ்ரீவைகுண்டம் லோகமும் பரம பிராப்தியம், அங்க இருக்கிற பரமாத்மாவும் பரம பிராப்தியம்னாக்க அதை அனுபவிக்கிறவனார் இல்லையா, இவன் இல்லாம அங்க அனுபவிக்கிறது யாரு கிடையாது காரணத்தாலே இவனுக்கும் பரம பிராப்தி. பகவானுடைய பிராப்தியத்துவமானது இல்லையா இந்த பிரகிருதி இல்லையா ஜீவனிஷ்ட இல்லையா பிராப்தித்துவ நிரூபித பிராப்தியத்துவம் பரமாத்மா. பரமாத்மா பிராப்தியன் பிராப்தி யாருக்கு பிராப்தியன்? இவன் பிராப்தாவாக இல்லைன்னா அவனுக்கு பிராப்தியத்துவம் இல்லை. இவன் பிராப்தாவாக போயிட்டா பரமபதம் பிராப்தி பூமியும் இல்லை. ஆகையினால இவனும் பிராப்தி. வேதாந்தத்துல இல்லையா ஜீவனும் பிராப்தியன் பரமாத்மாவும் பிராப்தியன். வித்யில 2 பேரும் உபாசிக்கப்படுறான். ஆனா பரமாத்மா பரம பிராப்தியன், இவன் அப்பிரதானமான பிராப்தி. அதனால எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக எத்திர விஷயா பிரதமயா ஏ புராணாக இத்தியாயு தயேவ சூரியா இது கம்யதே. இது நித்திய சூரிகள் அப்படிங்கிறவர்கள் இங்க சதா பசுந்தி சூரையா என்பதனால் அவர்கள் சொல்லப்பட்டார். சிவத்துக்கு நிரூபணம் எத்திர பூர்வே சாத்தியாக சாத்தியாகனு அர்த்தம். அவர்களும் பலற்ற அந்தர்கதம். பரமாத்மா மட்டும் பிராப்தியன் இல்ல, நித்திய சூரிகளோடு விசிஷ்டனான பரமாத்மா தான் பிராப்தி. நித்திய சூரிகளும் இந்த பிராப்திய கோட்டியில் அந்தர்கதம் இல்லையா. துளிக்கின்ற வானின் நிலம் சுடராடி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பினான் அடியார் உலகங்களையே உடன்கூடுவது ஒளிக்கொண்ட ஜோதியமாய் உடன்கூடுவது என்று சொல்லோ. பரமாத்மா மட்டும் பிராப்தியன் இல்ல, ஸ்ரீ வைஷ்ணவர்களை வித்திரித்தமான பரமாத்மாவுக்கு பிராப்தித்துவம் கிடையாது. இங்கேயா இருந்தாலும் அங்கேயா இருந்தாலும் இல்லையா கைங்கரியாதிகள் பண்ற இடத்துல இல்லையா பரிவாசாமில் சாதிச்சார் இல்லையா ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சம்பந்தத்தை அழித்து கொண்டு பட்ட பார்க்கிற பகவத் சம்பந்தத்தோடு தேவதாந்தர சம்பந்தத்தோடு வாசியற்றி இருக்கிறேன் இல்லையா. அதனால ஸ்ரீவைகுண்டே வைகுண்டேது பரையனோகே சியாசாந்த ஜெகதி ஆசை விட்டு பக்தை பாகவத இருக்காக. அங்கு நித்திய முக்தர்களாலே விசிஷ்டனான பகவான் தான் பிராப்தியம். அதனால எத்த பூர்வே சாத்தியாக பிராப்தியாக சாதனம்னா உபாயம் இல்ல, சாத்தியாக பிராப்தியா அவர்களும் பிராப்தியது. எத்த விஷய பிரதமஜாயே புராணா இத்தியாதி தயேவ சூரிய தத்விப்ராசோ விபன்யவா ஜாகிரவாகும் சக சமிந்ததே விஷ்ணோரிய பரம்பராபி விப்ராசினா விப்ராசகான அர்த்தம். விப்ராசான மேதாவினா இல்லையா ஞான பரிபூர்ண ஞான விகாசம் உடையவர்கள் அர்த்தம். விபன்யவா அப்படி அர்த்தம். அப்படிப்பட்ட ஞான விகாசம் கூட அவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்க பகவான அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணு. விப்ராசகா விபன்யவா ஜாகிரவாகும் சகா. ஒரு கணக்காலம் கண் இமைத்தால் பகவானுடைய தரிசனம் விட்டு போகுமே என்று கண் இமைக்காமல் இருக்கு. தத் விப்ராசகா விபன்யாசகா ஜாகிரவாகும் சகா சமிந்ததே. சமிந்ததேனா இப்படிப்பட்டவர்களாலே நிறைந்ததாக அந்த லோகமானது உள்ளது. அங்கு அடைந்த ஜீவன் எப்படி இருக்கான்னு கேட்டா அந்த பரமாத்மாவுக்கு சர்வ விதத்தில் துல்லியனாக அபகதமாத்மா ஜிரோ விமுர்த்திஹு அபிகாசா இத்தியந்தேன லீலோபகரண பூத திரிகுணாத்மக பிரகிருதி பிராகிருத சம்ஸ்ருட்ட புருஷகதம் ஹேய சுபாவம் சர்வம் பிரதிசித்திய சத்தியகாமஹா இத்தியனேன ஸ்வபோக்ய போகோபகரண ஜாதஸ்ய சர்வஸ்ய நித்யதா பிரதிபாதிதா. சத்யா காமாக அஸ்ய அசௌ சத்தியகாமஹா காமியந்த இது காமாக தேன பரேண பிரம்மணா ஸ்வபோக்ய ததுபகரணாதேக சுவாமிமதாக ஏன காமியந்தே தே சத்யாக நித்யாக இத்யர்த்தः. இந்த பரமாத்மா அபகதமாத்மா இத்தியாதிகளாலே இத்தியந்தமாக அபிபாசகா என்று உள்ளது. இது பர்யந்தம் உள்ளதான். அதாவது 6 குணங்கள். அபகதமாத்மா விஜரோ விமுர்த்தியு விஷோகோ விசிகித்சா அபிபாசா இத்தேவம். அதாவது இந்த பிரகிருதி சம்சிஷ்டர்களான பூதங்கள் பிராகிருதமான சரீர விசிஷ்டமான ஜீவர்கள் இருக்காளே
அவர்களுக்கே உரியதாக இருக்கக்கூடிய கர்மவசியத்துவம் மற்றவன் அபகத பாத்மான அகர்மவசியா கேட்பான். அகர்மவசியத்வாது ஜரா மரணங்கள் அற்றவன். ஜரா மரணங்கள் அற்ற காரணத்தால சோக மோகங்கள் அற்றவன். இவைகளுக்கு காரணமா இருக்கிற சுத்ருஷ்டான்னு சொல்லக்கூடிய பசி தாகங்கள் அற்றவன். இது பகவானுக்கு பிராகிருதமான பிரகிருதி சம்பந்தத்தினால வரக்கூடிய பிராகிருத குணங்களை எல்லாம் மறுத்து சத்தியகாமகா தனக்கு போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களை எல்லாம் தனக்கு எப்பொழுதும் நித்தியமாகவும் சத்தியமாகவும் கொண்டவன் என்றும் அவைகளை எல்லாம் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தாலேயே உண்டு பண்ணி கொள்ளக்கூடியவன் என்றும் இப்படி கல்யாண குணங்களையும் சொல்லப்படும். இவைகள் பிராப்தியமான பரமபுருஷனுக்கு உலகான குணங்களானால் அப்ப என்னாவது அந்த பரமாத்மாவுக்கு போய் நிரஞ்சனகா பரமம் சாமி பைத்தியனு அகர்ம நிரஞ்சனகான அகர்மவச்சனாக அவனுடைய பரம சாமியத்தை அடையக்கூடிய ஜீவன் சொன்னா இந்த பரமாத்மாவுக்குள்ள அபகத பாப்பத்தாதி அபகத பாப்பத்துவம் தொடக்கமாக அபிபாசா என்பது சொல்றவர்களும் பிரகிருதி சம்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய ஹேய குணங்கள் அர்த்த தன்மையும் சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா என்று சொல்லக்கூடியதான நித்திய போகிய போகோபகரண இல்ல போகஸ்தான சமுர்த்தியும் இவைகள் எல்லாம் பரமாத்மாவுக்கு உலகு போலவே சாமியாபத்தியுடைய அவனுக்கு சாமியத்தை அடைந்த ஜீவனுக்கும் இவைகள் அத்தனையும் உலக. அதான் சத்திய சங்கல்பகா ஏதேஷு போகோ போகதது உபகரணாதிஷு நித்தியேஷு நிர்தேசேஷு ஆனந்தேஷு சத்வபி அபூர்ணானாம் அபரிமிதானாம் அர்த்தானாம் அப்படி சங்கல்ப மாத்திரேன சித்திம் வததி. ஏகாந்த போகோபகரணானாம் லீலோபகரணானாம் சேதனானாம் இல்ல பிரச்சேதனா அச்சேதனானாம் இல்ல ஸ்திரானாம் அஸ்திரானாம். அதாவது பகவானுக்கு சத்திய சங்கல்பனாக இருந்த பொழுதும் அவன் சங்கல்பத்தினால உண்டாக்கக்கூடிய வஸ்துக்கள் இல்லையா அவைகள் நித்தியமாக இருக்கலாம் அவைகள் சத்தியமாக இருக்கலாம் அசத்தியமாக இருக்கலாம். இப்படி சேதன சமஸ்த வஸ்துக்களையும் அவைகளை உண்டாக்கி அவைகளுடைய சொரூபம் ஸ்திதி பிரவருத்தி இவைகள் அத்தனைக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியதான ஆக்காரத்தை சொல்லும். இதிகாச புராணையோகோ வேத பிரம்மணையோச்ச அயமர்த்தகா உச்சதே. இதிகாச புராணங்கள் எல்லாம் வேதோக பிரம்மணத்துக்காக இப்ப இது வந்து ஸ்துதியையே குறித்து சர்வத்தையும் சொல்லியாரு. இவர்கள் எல்லாத்துக்கும் ஸ்துதிதான் நிரூபணம். பகவானுடைய சொரூப ரூப குண விபூதி சித்தங்களுக்கும் அவன் தான் சர்வ வித்யா வேத்தியன், அவன் தான் சர்வ கர்ம சமாராத்தியன் என்பதும் அவன் தான் போக மோட்சமாகிற சர்வ பலப்பிரதன் என்பதற்கும் அப்படிப்பட்டவன் நித்திய சூரியர்களோட கூட போக அனுபவம் பண்ணுகிறான். நித்திய விபூதி பரியந்த சர்வத்தையும் நிரூபித்து இதை ஸ்ருதிகளை கொண்டு மட்டுமில்ல அந்த ஸ்ருதிகளுக்கு உபபிரமணங்களாக இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களில் இவர் பிரசித்தம். இதிகாச புராணயோகோ வேத உபபிரமணையோச்ச வேத உபபிரமணையோகோ இதிகாச புராணயோ. வேத உபபிரமணம் தான் அர்த்தம். அதாவது தெளிவில்லாத விஷயங்களை தெளிவுபடுத்தி சொல்வதற்கு உபபிரமணம். ஆழ்வாரோடு இதெல்லாம் உபபிரமணங்கள். தெரியாத மனிதங்கள் தெளிகின்றோம். தெரியாத மனிதங்களை எது தெளிவிக்கிறதோ அதான் உபபிரமணம். சௌது வேதாசினோ திருஷ்டா வேதேஷு பரிநிஷ்டிதோ. எந்த வகையால சொன்னாங்க அவர்கள் சுதின்னு சொன்ன வகையால அவர்கள் சித்துக்கு உபபிரமணம். எத்தற்கிருத்தியம் சுதீனாம் முனிகட விஜயி விகிதை சேதிகாசை புராணை தத்ராசோ தத்துவசீனா சட்டமதன முனே சம்ஹிதா சார்வபூமி. அந்த பத பிரயோகத்துக்கு ஈடே கிடையாது. இவன் அர்த்தம் யார் சொல்ல போற? என்னமோ ரொம்ப சுருக்கம் எழுதிட்டு எத்தற்கிருத்தியம்
यत्तत्कृत्यं श्रुतीनां मुनिगणविहितैः सेतिहासैस्वानैः तत्रासौ सत्त्वसीम्नः शतमतनमुनेः संहिता सार्वभूमि. அதனால இது உங்களுக்கு சொல்றது தப்பு. तौ मेधाविनौ दृष्ट्वा वेदेषु परिनिष्ठितौ वेदोपब्रह्मणार्थाय तावग्राहि भाषिக அதுக்குதான் எதுவும் இவாளுக்கு தெரியும். நாம என்னமோ இதெல்லாம் நமக்கு தெரியும் பாஷிகா சொல்லுவாங்க. நமக்கு எதுவுமே தெரியும் ஒரு குசியும் பண்ணிக்கல. இதிகாச புராணங்கள்லாம் ஏன் வேதோபபிரம்மணங்கிறது கூட காரணம் இல்லை. தௌ மேதாவினம் தௌ மேதாவினம் யாரு லவகுஷர்கள் 2 பேரையும் தௌ மேதாவினம் திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதம். தௌ தூ மேதாவினம் துஷத்தை இருக்கு. ஏற்கனவே மேதாவினம் தௌன்னு சொல்ற 2 பேர் இருந்தாலே யாரு பெருமாள் இளைய பெருமாளும் அவர்களை விலக்கி துஷத்தினால வியாபிச்சுட்டு இவர்கள் தான் இப்ப மேதாவி. ராமாயண பெருமாள் சொல்லப்படுறாரு. तौ तु मेधाविनौ दृष्ट्वा वेदेषु परिनिष्ठितम्. வேதங்கள்ல இந்த பூர்ணமான சப்தத்தினான அர்த்தத்தினான பரிபூர்ணமான நிஷ்டை உள்ளவர்களான இவர்களை வேதோபபிரம்மணார்த்தாய இந்த வேதங்களை உபபிரமணம் பண்ணுகிற இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்காக தாவ் அக்ராஹேதம் அவர்களை ஸ்வீகரித்தார். கோன்வேஷ பிரீஞ்சாதி எவர்களை கொண்டு இந்த லோகத்தை பிரவர்த்திக்க போகிறோம் என்று முதல்ல சிந்தையை அடைந்த கவலைப்பட்ட வால்மீகி இவர்கள் 2 பேரையும் பார்த்த உடனே வாங்குன்னு சொல்லி வேதோபபிரம்மண குதூகலினா நிபந்தம் விஸ்வம்பரா ஸ்ரீவரேன மகர்ஷினாயுது யாசேன எட்ட மதுசூதன பாதரட்சே ஜோதி சதானுபாவம் அபேட்சித்தா. அவர் வால்மீகிக்கு என்ன பேரு? வேதோபபிரம்மண குதூகலி. அவருக்கு பெருமாளுடைய இந்த ராமாயண சேர்த்து தொகுதி தான் சைட் டிஷ் தான். ஒரு மெயின் டிஷ் வேதோபபிரம்மணம். அதுதான் குதூகலம். வேதோபபிரம்மண குதூகலினா நிபந்தம் விஸ்வம்பரா ஸ்ருதிபவேன மகர்ஷினாயது வியாசேன எந்த மதுசூதன பாதரட்சே சத்புஷி அனுபவம். वेदोपब्रह्मणतया प्रारब्धे श्रीमद् रामायणे जट्टमेघ महायोगी परमात्मा सनातनः अनादिमध्य निधनः महद परमो महान् तमद परमो दाता संकचक्रगदाधरः श्रीवत्समक्षा नित्यश्रीः अजय्य शाश्वतो ध्रुवः चरा नानाविधाश्चापि धनुवायत विग्रहम् अन्वगच्छन्त काकुत्स्थं सर्वे पुरुषविग्रहः विवेश वैष्णवं नाम சசரீர சகானுகா. இவனுடைய பரப்பத்தை பூர்ணமாக கண்டு வெளியிட்டவள் மந்தோதரி. இதுக்கு மந்தோதரி சதுஸ்லோகின்னு பேசி ஏன் அவர் ஆளவந்தார் மட்டும்தான் சதுஸ்லோகி பண்ண முடியும். மந்தோதரி சதுஸ்லோகி यदैव जनस्थाने राक्षसै बहुविमुतः जट्टमेष महायोगी परमात्मा सनातनः अनादि मध्य निधनः महत परमो महान् तमस परमो दाता संकचक्रगदा इवः श्रीवत्समक्षा नित्यश्री अजय्य शाश्वत. இத்தனையும் அவளுக்கு பெருமாள் இப்படி இருக்கக்கூடிய பகவான் கடைசியில இவருடைய பரப்பத்தை பரிபூர்ணமாக நிஷ்கரிசித்து இப்படிப்பட்டவன் அயோத்தியில வாழக்கூடியதான சராசனம் முத்தமும் கொண்டு தன்னுடைய வைஷ்ணவம் தாமம் சசரீரா சகானுகா பிரவேஷ் என்று ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லப்பட்டது. ஸ்ரீமத் வைஷ்ணவே புராணே தமசா சக்தயஸ்தைகாக நிருபயத்திர பிரதிஷ்டிதாக தத் விஸ்வரூப வைரூபியம் ரூபவஸ்து ஹரேர் மகது அயோத்தியிலாக எல்லாரையும் கூட தானும் தன்னுடைய தம்பிமார்களுமாக பரவத்தை போய் சசரீனாக நுழைந்தான் சாதிக்கிறார். அபகச்சந்த காக்குத்தம் சர்வம் புருஷ விக்கிரகா விவேகம் சரீரம் எடுத்திருந்த அத்தனை பேரும் பரமாத்மா கூட போனார்கள் வைக்கின்ற சொல்றார். அது ராமாயணத்துக்கு சொல்றது சொல்ற எல்லாரும் பரதாழ்வானுடைய மூர்த்தி
அது சுவாமி காரணம் சாதிச்சிருக்காரு. அபயபிரதான சாரத்துல அவள்லாம் என்ன உபாயம் பண்ணி போனா? உபாயம் உபாயம் துவக்கு அந்நியத்திர பரதாழ்வானத்துல இருக்கு. கார்பரேட் இதுல எல்லாரும் பாஸ்போர்ட்டையும் வாங்கி எல்லா பாஸ்போர்ட்டையும் மாதிரி எல்லாருடைய மோசோபாயும் பரதாழ்வான் பரதாழ்வான் மாட்டிக்க மாட்டேன் மாற்றவே यदा सर्वगतो विष्णुः तथैवेयं द्विजोत्तम देवत्वे देवदेहेयं मनुष्यत्वे च मानुषु विष्णोः देहानुरूपां वै करोत्येव आत्मनस्तनुम् एकान्तिनः सदा ब्रह्मध्यायिनो योगिनो ये तेषां तत् परमं स्थानं यद्वै पश्यन्ति सूरयः कलामुहूर्तादिमया च कालस्महागु இதுல விஷ்ணுபுராணத்துல பகவானுடைய முதல் ஸ்வரூபத்தை சொல்லி நித்திய வேகா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ நபாயினி இல்லையா யதா சர்வகதோ விஷ்ணு இல்லையா பிராட்டியினுடைய பரத்துவம் இல்லையா பிராட்டியினுடையதான விபுத்துவம் இல்லையா இல்லையா பிராட்டி பெருமாளுக்கு ஒத்த இல்லையா தேகத்தை தெரிந்து கொள்வதா இருப்பது பரிசீல பெருமாளுடன் சேர்ந்து பிராட்டியும் அபவர்க்க உபாய பூத்தையாக இருப்பது இவைகள் எல்லாம் ஸ்ரீ விஷ்ணுபுராணத்துல சொல்லப்படும். महाभारते दिव्यम स्थानम अजम अजरम चाप्रमेयम दुर्विज्ञेयम चागमयम இல்லையா இதுலயும் முன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பரஸ்ய பிரம்மணோ ரூபவத்வம் சூத்திரகாரஸ்ய வததி அனந்தஹ அந்த தர்மோபதேசாத் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டத்துவத்தை சூத்திரகாரரும் சாதிக்கிறார். அந்தஹா அந்தஹான்னு அர்த்தம் சூரிய மண்டலத்தை மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடியதான புருஷன் பரமாத்மா. புதகா தத் தர்மம் அங்கு உபதேசிக்கப்பட்ட தர்மம் என்ன? அப்ராகிருதமான ரமணீயமான கீதமான திவ்யமங்கல விக்கிரகம். தர்மோபதேசம் அதாவது பகவானுக்கு திவ்ய தர்மோபதேசாத்துங்கிற அங்க சொல்லப்பட்ட அசாதாரண ரூபம் திவ்யமங்கல விக்கிரகம் தான்ங்கிறது இல்லையா. அது பாஷ்யத்துல அவ்வளவு வேதாந்த சாரத்துல இல்லையா பிரம்மந்தியினுடைய வாக்கியக்காரருடைய வாக்கியம் அதுக்கு திரவிட பாஷ்யக்காரருடைய வாக்கியம் ஒவ்வொன்னா எடுத்து காண்பிச்சு இல்லையா பாஷ்யக்காரர் அத்தியுதமா நிரூபணம் பண்ணிருக்கார். தத் தர்மோபதேசா பரமாத்மா அசாதாரண தர்மம் இல்லையா இந்த அந்தராதித்ய வித்தியில சொல்லப்பட்ட தர்மமானது பகவானுடைய அப்ராக்கிருதமான அசாதாரணமான இல்லையா திவ்யமங்கல விக்கிரகவத்வம் அப்படிங்கிறது சூத்திரக்காரால் அது சூத்திரக்காருக்கு அதான் திரு உள்ளவங்கத்துக்கு நீரான ஒண்ணும் இல்லையா அர்வாத்தியமான சங்கர பிரபுதிகள்லாம் அதுல ஒண்ணும் என்ட்ரி கிடையாது இல்லையா. பிராச்சீனர்களான வாக்கியக்காரன் திரவிட பாஷ்யக்காரன் இல்லையா அவங்கள பார்த்தா சங்கராதிகள்லாம் நம்ம போல அர்வாத்தியர்கள் பரம வீட்டியர்களாக பரம பாட்சியர்களாக இருந்த இல்லையா வாக்கியக்காரரான கண் பிரம்மனன் இல்லையா அது திரவிடாக இவர்கள்லாம் அவார்டு விட்டுலாம் தங்களுக்கு ஆச்சாரியர்களா. ஆனா வேண்டாத இடத்துல அப்படி குடியேற்றுவர். தர்மோபதேச தயேவ சர்வேஷாம் லோகானாம் ஈசா சர்வேஷாம் காமானாம் இல்லையா ஏஷ சர்வபூத இருக்கா யோச ஆதித்ய மண்டல மத்தியவர்த்தி இல்லையா தப்த கார்த்தஸ்வர கிரிவர பிரபவா. கார்த்தஸ்வரம்னாக்க சங்கம் கார்த்தஸ்வரம்னாக்க ஸ்வர்ணம் இல்லையா சகசிராம்சத சகசிர கிரண கம்பீராம்ப சமுத்பூத சுபுஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தல அமலாயதே க்ஷண சுப்ரூலலாட்டः சுநாசः இல்லையா சுஸ்மித அதர வித்ருமः சுச்சரித கோமல கண்டः கம்புக்ரீவः சமுன்னத உன்னதாம்ச விலம்பித சாரு ரூப திவ்ய கர்ண விலசயः பீன விருத்த ஆயத புஜः சாருதர
चारुतर अताम्र अताम्र करतर अनुरक्त अंगुली अलंकृत तनुमध्य विशालाक्ष विशालवक्षस्थल समविभक्त सर्वांग अनिर्देश्य दिव्य रूप संहनन स्निग्धवर्ण प्रबुद्ध पुंडरीक चारु चरण युगल स्वानुरूप स्वानुरूप पीतांबरधर अमल किरीट कुंडल हार कौस्तुभ केयूर खटक नूपुर उदर बंधनादि अपरिमित आश्चर्य आनंद विधिभूषण शंख चक्र गदा आशी शांग श्रीवत्स वनमाला अलंकृत अनवधिकातिशय सौंदर्य सौंदर्याकृत आशेष मनोदृष्टि वृत्ति लावण्यामृत पूरित अशेष चराचर भूत जाता अत्यद्भुत दिव्य नित्य यौवन पुष्पकाश सुकुमार पुण्य गंध वासित दिगंतराल त्रैलोक्य आक्रमण प्रवृत्त गंभीर भाव करुणानुराग युक्त मधुर रोचनावलोकित आश्रित वर्ग पुरुषबल दरीदृश्यते अंतराज्य हिरण्मय पुरुषो दृश्यते हिरण्मय शब्द तद निखिल जगदुदय विभो लयलील निरत समस्त हेय समस्त कल्याण गुणनिधि श्वेतर समस्त वस्तु विलक्षण परमात्मा परम ब्रह्म नारायण आदित्य मंडल वद्यवर्ती இதெல்லாம் இங்க சாதிச்சிருக்கிறதெல்லாம் அங்க சாரத்துல வாக்கியக்காரருடைய திரவிட பாஷ்யக்காரருடைய லட்சணங்களா சத்தர்மோபதேசாது சயேவ சர்வேஷாं லோகானாं ஈஷः सर्वेषां कामानां येन सर्वेभ्यः पापभ्यो उच्चायि दर्शनात् तस्य एते गुणाः सर्वस्य वशी सर्वेशेषानः अपगतपाप्मा विजरः इत्यादि सत्यसङ्कल्प इत्यर्थं विश्वतः परमं नित्यं विश्वं नारायणं श्रीं पतिं विश्वशास्त्रे इत्यादि वाक्य प्रतिपादितः वाक्यकारस्य एतद् सुस्पष्टमाह सुमार्गावे हिरण्मयः पुरुषो दृश्यते इति प्राच्य सर्वान्तरस्यात् लोककामेश उपदेशात् तदोदय पात्मत्वं तदा उदयात् पाप्मनाम् इत्यादिना तस्य च रूपस्य अनित्यादि वाक्यकारेणैव सुप्रसिद्धम् स्याद्रूपं कृतकम् अनुग्रहार्थं तच्छेतसाम् ऐश्वर्यात् इति उपासितो अनुग्रहार्थः परमोषस्य रूपसंग्रह इति पूर्वपक्षं कृत्वा रूपम् आदि इंद्रियवन्तःकरणे प्रत्यक्ष निर्देशाति इति यदा ज्ञानादयः परस्य ब्रह्मणः स्वरूपतया निर्देशात् स्वरूपभूताः गुणाः तदा इदमपि रूपं श्रुत्या स्वरूपतया निर्देशात् स्वरूपभूतम् इत्यर्थः रूपम् स्वरूपभूतम् इत्यर्थः भाष्यकारेण एतद्य भाष्यकारेण भाष्यकार சொன்னாலும் திரிபுட பாஷ்யக்காரர் சங்கரர் பாஷ்யக்காரன் சொன்னாலும் திரிபுட பாஷ்யக்காரர் अंतर्गुणा भगवती परदेवतेति प्रत्येक गुणेति आगस्म भगवानपि भाष्यकारः त्रिपुट भाष्यकार அந்த மாதிரி பாஷ்யக்காரரால பாஷ்யக்காரன்னு சொல்லப்படும் திரிபுட பாஷ்யக்காரர் ஏதோ இந்த வாக்கியத்தை திரிபுட பாஷ்யக்காரர் வியாக்கியானம் आंजदैव विस्फुरजो रूपम तत्तु चक्षुषा ग्राह्यम मनसा तु आकलुषेण साधनांतरवता दृश्यते न चक्षुषा दृश्यते नापि वाचा मनसा तु विशुद्धेन श्रुतेः न हि अरूपायाः देवतायाः रूपम उपदिश्यते இவனுடைய ரூபமானது கண்களால கிரகிக்கப்பட முடியாது மனசால கிரகிக்கப்பட முடியும்னு சொன்னாங்க அரூபமான தேவதையினுடைய ரூபமானது மனசால எதை பயிற்சி
வேதம் சொல்லாது. ஆகையினாலே மகாரஜனம் வாசகா வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பராது இது பிரகரணாந்த நிர்தேசாத்து சாட்சிணா இத்தியாதினா திரமிட பாஷ்யதானேன ஏதம் சர்வம் வியாக்கியானம். இரண்மயேதி ரூபசாமானியாது சந்திரமுகவது மயடத்திர விகார மாத்திரத்து பிரயுஜதே இல்லையா அனாரோக்கியத்வாத்து ஆத்மனஹா அப்படின்னு இதுவும் திரமிட பாஷ்யக்காரனுடைய வசனம். ஆகையினால பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகமும் நல்ல ஸ்பஷ்டமாக சுத்தியினாலேயே நிரூபிக்கப்பட்டது. ஏதது சம்பவதி யதா சத்தியஞானமனந்த பிரம்ம நிர்தேசாது பரமாத்மஸ்வரூபம் சமசங்கய பிரத்யேக அனவதிகாதிசய இல்லையா ஆனந்தைகதானதையா அபரிச்சேத்தியதையா சகலேதர விலட்சணம் ததா சர்வஜ சர்வவிது பராசிதத்தில் விவேக சூயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாக தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் பட்சபாதா சர்வம் நிர்பாதி இத்தியாதி நிர்தேசாது நியதிஷ அசங்கேயாச்ச குணாः சகலேதர விலட்சணாः ததா ஆதித்யவர்ணஞ்ச நிர்தேசாது ரூப பரிஜன ஸ்தானாதிகச்ச சகலேதர விலட்சணா சுவாசாதானா நிர்தேசியா. இப்ப சத்தியஞானமனந்தம் பிரம்மங்கிற சொரூபம் மட்டும் எதனால ஒப்புக்கொள்ளப்படுறதுன்னா அது சுதியினால பிரதிபாத்தியமானதால ஒப்புக்கொள்ளப்படுகிறதுன்னா அதே மாதிரிதான் இல்லையா இல்லையா சர்வஜ சர்வவிதி இல்லையா பராசரத்தின் விவேக சூயதே சுவாபாவிக ஞான பலக்கிரியாக சொல்லக்கூடிய குணங்களும் சமேவ பாந்தம் அனுபாத சத்தியபாதா சர்வவிதன்னி பாத்தி என்று சொல்லக்கூடிய நிரதிசயமான அசங்கேயமான கல்யாண குணங்களும் ஆதித்ய வர்ணம் தமசப்பர சாதித்யாதி ஸ்தலங்கள்ல சொல்லப்பட்ட பகவானுடைய அபரிமேயமான நிச்சயமான திவ்யமங்கல விக்கிரகமும் அந்த அதுக்கு ஸ்தானமாக இருக்கக்கூடிய பரமபதமும் அங்கிருக்கக்கூடியதான நித்திய அனுபவ கைங்கரிகளும் நித்திய சூரிகளும் இவர்கள் எல்லாருமே சுதியினால பிரதிபாதிக்கப்பட்டதனால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்கள். ரூபம் திவ்யமங்கல விக்கிரகம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் ஒரே மெட்டீரியல். அதாவது ஞானானந்தமயமான ஸ்வரூபம், ஞானானந்தமயமான திவ்ய விக்கிரகம். இது சுவாமி இதுல இருந்து ஏகாயன சுத்தியிலிருந்து எடுத்து காமிச்சிருக்கார். தத்வத்திரி சிந்தனாதிகாரத்துல நித்திய விபூதியினுடைய சுத்த சத்வ திரவியத்தினுடையதான ஸ்வயம் பிரகாசத்துவத்தை ஸ்தாபிக்கிறது. சிலர் சுத்த சத்வ திரவியமும் ஜட திரவியம்னு சொல்ல, அது ஜட திரவியம் இல்ல ஸ்வயம் பிரகாச திரவியம்னு காட்டுவதற்காக இடத்துல அந்த ஏகாயன சுத்தி வாக்கி அது என்னன்னு கேட்டாக்க கிமாத்மிகா சொன்ன இடத்துல யதாத்மோ பகவான் ததாத்மனா தத்வரூபம் அப்படின்னு சொல்லி கேட்டா கிமாத்மகோ பகவான் கேட்டா ஞானாத்மகோ பகவான். அற்புதாதி சரீரம் நமக்கெல்லாம் ஆத்மா மட்டும் ஞானானந்தமயம், சரீரம் ஜடம். அதனாலதான் சரீரத்தை காரணம் ஆத்மா பின்னம். பரமாத்மாவை பொறுத்தவரைக்கும் அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபமும் ஞானானந்தமயம், அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ஞானானந்தம். அந்த அர்த்தத்துல தான் ஸ்வரூபமும் விக்கிரகமும் விக்கிரகமும் ஸ்வரூபா பின்னம் சாட்சி சாட்சி. வேதாக பிரமாணம் சேத் வித்யப்பலாத மந்திரகதம் சர்வம் அபூர்வம் அவிருத்தம் அர்த்தஜாதம் யதாவஸ்தமே போதயந்தி சாமானிய வேதான ஔத்பத்திகஸ்து சப்தத்யாப்தா சம்பந்தா. அதாவது பாஷிகாருக்கு அது எவ்வளவுதான் அத்வைதிகள்லாம் இருந்தாலும் மீமாசகர்கள் ரொம்ப மனஸ்தாங்கள் இருக்கு. இவ்வளவு புத்திமான்களா இருந்து வேதத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லேன்னு கடைசியில இல்லையா வேதாந்த வாக்கியங்களை அர்த்தம் சொல்லிட்டானேன்னு திரும்பவும் அவங்களுக்கு சண்டைக்கு போறார் இல்லையா. ஔத்பத்திகள் சப்தத்யாப்த சம்பந்தா இத்தியுக்தம் யதா அக்னி ஜலாதீனா ஔஷ்யாதி தரிசித யோகா ஸ்வாபாவிகா ததா சச்சுராதீனாம் இந்திரியானாம் புத்தி விசேஷன சக்தி ஸ்வாபாவிகி தாத்தா சப்தஸ்யாபி போதகத்வ சக்தி ஸ்வாபாவிகி. அதனால ஒரு சப்தம் உண்டானால் இந்த சப்தத்துக்கு போதக சக்தி உண்டு, இந்த சப்தத்துக்கு போதக சக்தி கிடையாது. நீ சொல்றிய உங்க ஜெய்மினி மகர்ஷியே என்ன சொல்லிருக்கா, சப்தத்துக்கு அர்த்த போதகத்துவம் ஸ்வாபாவிகம். ஔத்பத்தி ஔத்பத்திகம்னா என்ன அர்த்தம், ஸ்வாபாவிகம்.
அப்படிப்பட்ட ஜெயினுடைய மதத்துல இருந்தது சப்தத்துக்கு அர்த்தபோதன சக்தியானது சுவாபாவிகி அப்படின்னு சொல்ற மதத்துல இருந்தது. இந்த சப்தத்துக்கு அர்த்தபோதனம் உண்டு, இந்த சப்தத்துக்கு அர்த்தபோதனம் ನಾನು ಇಂದ್ರಿಯ ಶಬ್ದ ಗೃಹೀತವಾದ ಏತದೇವ ವೇದಾನಾಂ ಅಪೌರುಷೇಯತ್ವ ನಿತ್ಯತ್ವಂಚ ಇದು ಪೂರ್ವ ಉಚ್ಚಾರಣ ರೂಪದಲ್ಲಿ ಸಂಸ್ಕಾರೇಣ சமய அதுக்கப்புறம் மீமாம்ச காலத்துல இன்னொரு பிரதானமான அம்சம் என்னன்னு கேட்டாங்க, இந்த ஜகத்துக்கெல்லாம் யுகபத்து உற்பத்தி விநாசங்கள் கிடையாது. அகில புகழ ஜென்ம சேமபங்காதிரின்னு சொல்லப்பட்டதெல்லாம் இல்லையா, உலகம் பூரா ஒரே சமயத்துல அப்படியே பிரளயத்தை அடைஞ்சு அப்படியே ஒரே சமயத்து சித்திக்கப்படும் கதை இல்லையா. ஏன்னா அப்படி ஜகத்து முழுவதும் ஒரே சமயத்தை அழிந்து அப்ப வேதத்துக்கு நிச்சயத்துவம் இல்லையா. வேத சப்தங்கள் இல்லையா அதுவும் விநாசத்தை அடைந்து திருப்பி உண்டாகிறதா ஆயிடும். வேத நிச்சயத்துவம் இல்லாம அதனால லோகம் முழுவதுக்கு ஒரே சமயத்தை சித்தி பிரளயாதிகளை ஒத்துக்காமல் அப்படியே கிளக்கிழமா கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா ஒரு பாகம் விநாசத்தை அடையும், அதுதான் ஒரு பிரளயம். அந்த பாகம் சித்தி அடையும், அதுதான் சித்தி. ஏன்னா வேத நிச்சயத்துவம் என்னன்னு செஞ்சிருக்கா, வேத நிச்சயம் தான் சமான அனுபூர்வீகத்துவம். வேதமானது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு மகா பிரளயம் வரும்போது இந்த வேதமானது சர்வஜனான பகவானுடையதான அவருடைய ஞானத்துல போய் இந்த ஞானமானது இருக்கும். திரும்பவும் ஜகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது பகவான் என்ன பண்றா, தன் மனதில் உள்ளதான அந்த தன்னுடைய தன்னுடைய ஞானத்தில் உள்ள அந்த வேதங்களை எல்லாம் ஒரு பிரம்மாவனிடத்துல உபதேசித்து அவன் மூலமாக இந்த லோகத்துல அவைகள்லாம் புனகா பிரவர்த்திக்கும்படியாக பண்றார். இப்ப வேதம் நித்தியம்னா என்ன அர்த்தம் கேட்டா, சர்வஜனான பகவானுடைய புத்தியில இருக்கிற காலத்துல வேதத்துல எந்த மாறுபாடும் உண்டாகும். இப்ப நம்ம எடுத்த ஒரு நாளைக்கு அந்த விஷயத்தை கேட்டா என்ன பண்ணுவோம், மாத்தணும்னு எண்ணம் இல்லை, ஒரு 2 வார்த்தை மாறி. அதனால அஸ்மதாதி ஞானத்துல இருந்து வெளிப்படுகிற எல்லாம் அனித்தியமான சித்தங்கள். ஆனா பகவான் நித்திய சர்வஜனானவர். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு மறந்து போய் அதுக்கு மேல வேற ஒரு வருஷத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்முடைய ஞான சந்தோஷம். அசங்குத ஞானம் உள்ளவரான ஈஸ்வரனுடையதான புத்தியில இந்த வேதமானது இருக்கும் பொழுது இந்த வேதத்துக்கு எந்த மாறுதலும் ஏற்படாமல் அப்படியே முன்பிருந்ததான ஆணுபூர்வியானது அப்படியே புனகா சித்திக்கும் என்பதுதான் வேதத்துடைய நிச்சயம். அதனால வேத சப்தங்களே அப்படியே உட்கார்ந்து இருக்கும். இந்த சப்தங்கள்லாம் என்ன ஆகும், ஆகாசத்துல போய் ஆகாசம் சப்தம் மாத்திரம் சப்தம் மாத்திரம் அகங்காரத்துல போய் அதெல்லாம் லய பிரகரணங்கள்லாம் உள்ளபடி நடக்கும். அந்த சப்தமானது இங்கே எங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்காது. வேத சப்தங்கள் எல்லாம் அப்படியே அதே அனுபூர்வியோட சர்வஜனான பகவானுடையதான புத்தி விஷயமாக இருக்கும். ததா பரம அபிஜானா லோகத்தை யாராலையும் அறியப்படாததாக, ஏன்னா லோகத்தை அறிவதற்கு யாரும் இல்லாத காரணத்தால சர்வேஸ்வரனான பகவானுடையதான அவன் ஒருத்தந்தான் இருக்கிற ஞானமான அவனுக்கு தான் இருக்கு புத்தி. அது சர்வ வேதங்களும் இருந்து அதுக்கப்புறம் சுத்தியின் போது வெளியில புறப்பட்டு வரும். அப்படி புறப்பட்டு வருகிற காலத்துல அப்படியே சமான அனுபூதியாக இதுக்கு முன்னால பகவானுடைய புத்தியில சர்வஜனுடைய புத்தியில எப்படி பிரவேசித்ததோ அதே பிரகாரமாக அதே அனுபூதியோட அதே சப்தங்கள் திரும்பி வெளிவருவதுதான் வேதத்துடைய நித்தியத்துவம். ஏவம் இதிகாச புராண தர்மசாஸ்திர உபபிரமித சாங்க வேத வேத்யா பரபிரம்மபூதா நாராயணா நிகிரகேய பிரத்யநீகா சகலேதர விலட்சணா அபரிச்சின்ன ஞானானந்திக ஸ்வரூபா சுவாபாதிக அனவதிகாரிய அசங்கேய கல்யாண குணகணாகரா சங்கல்ப அனுவிதாயி ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ வேத சிதஜித் வஸ்து ஜாதா அபரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ ஆனந்த மகாவிபூதி நானாவித ஆனந்த சேதனா சேதனாத்மக பிரபஞ்ச லீலோபகரணா இது பிரதிபாதிதம். எதிர மகாபூத சூக்ஷ்ம வஸ்து ததே பிரதிசப்தேன விதியதே. மேல பிரகிருதியினுடைய ஸ்வரூபம் சொல்றார் இல்லையா. கடைசியில இல்ல பரம புருஷார்த்தமாவது என்னன்னு கேட்டாக்க, இல்லையா பரமபுருஷனுக்கு பண்ணப்படக்கூடியதான அத்தியந்த சேஷத்வ அனுசந்தான ரூபமான சேஷதைக ரத்தியான கைங்கரிய விசேஷம் கடிதமாக
यदेवं परस्य ब्रह्मणः अनवधिक कल्याण गुणाकरस्य निरवधिक अनंत महाविभूतेः अनवधिकातिशेष सौशील्य वात्सल्य सौंदर्य जलदेः सर्वशेषित्वात् आत्मनः शेषत्वात् प्रतिसंबंधितया अनुसंधीयमानम् अनवधिकाधेय प्रीति विषयं तत् परम ब्रह्मैव येनम् आत्मानं प्रापयति இந்த பரபிரம்மமாகிற புருஷோத்தமனான பகவான் நாராயணன் அனவதிக அசங்கேய கல்யாண குணகணனாக இருக்கிற காரணத்தாலையும் ஆனந்த மகா விபூதியாக இருக்கிற காரணத்தாலையும் சௌசீல்ய வாத்சல்ய சௌந்தர்யாதி மகாநிதியாக இருக்கிற காரணத்தாலையும் இவன் சர்வசேஷியாக இருக்கிறபடினாலும் சர்வ ஆத்மாக்கள் இவனுக்கு சேஷபூத்தர்களாக இருக்கிறபடினாலையும் இவர்களை இல்லையா அஜ்ஞானங்களை அறுத்து சம்சாரத்தை வெட்டி தன்னிடத்தை சேர்த்துக் கொள்வது அவனுடைய பொறுப்பானபடினால அதற்கான பிரவருத்தியை அவன் பண்ணுகிறான். இவன் பண்ற உபாய அனுஷ்டானம் கூட இவன் பிரவருத்தி இல்லை, அவன் பிரவருத்தியுடைய பலம். அத்தியந்த சேஷதைவ ஆத்மனः அனவதிகாதிசயம் சுகமித்யுக்தம் பவதி ததேதது சர்வலோக வித்விஷ்டம் ததாகி தத்வேஷாமேவ சேதனானம் சுவாதந்திரியமேவ இஷ்டதமம் திருஷ்யதே பாரதந்திரம் துக்கதரம் ஸ்மிருதிச்ச சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் ததாச்ச சேவா சுமிருத்திர் ஆக்கியாதா தஸ்யாசாம் பரிவர்த்தியே. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால இப்ப பரமாத்மாவுக்கு போய் அவனுக்கு நான் சேஷபூதன் அவனுக்கு அடிமை என்று கொண்டு அவனுக்கு கைங்கரியம் அடிமை செய்வதுதான் புருஷார்த்தம் என்று சொல்வதை ஆட்சேபிக்கிறார்கள். ஏன்னா லோகத்துல ஏவ லௌகிக்காக தயவ வைதிக்காக லௌகிக நியாயங்கள் தான் வைதிக நியாயங்கள். லோகத்துல என்ன சொல்றோம் இல்லையா, ஒரு ஒரு சர்வம் பரவசம் துக்கம் இல்லையா, பரதந்திரனாக இருப்பது துக்கம் இல்லையா, எப்போ சுகசனா சுதந்திரனாக இருப்பதுதான் சுகம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பகவானுக்கு அடிமையாக செல்ல கைகறி மண்டபத்தை என்ன புருஷார்த்தம் இருக்கு, என்ன சுத்தம் இருக்கு இல்லையா. சேவா சுபிருத்திச்ச இல்லையா, ஒருத்தருக்கு சேவை பண்ணுவது ஒருத்தருக்கு அடிமை செய்வது சுபிருத்தி சுருத்தின நாயினுடைய விருத்தி போல. அதனால இல்லையா பரதந்திரனாக இருந்து இல்லையா கைங்கரியம் பண்ணுவதை எப்படி புருஷார்த்தமாக அங்கீகரிக்க முடியும். அங்க போய் எடுபடிதான் பண்ண போறா, அங்க போய் சுதந்திரமா இருக்க மாட்டேன் கேட்டாரா. இப்ப ஆட்சேபம் புரியுதா, இதான் கடைசியா ஆட்சேபம், புருஷார்த்த விஷயமான ஆட்சேபம். தத்துவவிதமான ஆட்சேபங்கள் முடிஞ்சது, இத விஷயமான ஆட்சேபங்கள் முடிஞ்சது, புருஷார்த்த விஷயமான ஆட்சேபம். நீங்கள் சொல்றது சேஷத்துவ ரத்திரூபமான கைங்கரியம் தான் புருஷார்த்தம் சொல்வது சர்வலோக நிரூப்தம். ஏன்னா லோகத்துல சர்வம் பரவசம் துக்கம் இல்லையா, சர்வம் ஆத்மவசம் சுகம் என்று சொல்லப்பட்டிருப்பதனால இல்லையா அடிமை செய்வது என்பதானது எப்படி புருஷார்த்தமாகும் அப்படின்னு கேட்டா சதிதம் அனதிகத தேகாதிரிக்த ஆத்மஸ்வரூபான சரீராத்ம அபிமான விஜృంభిதம். தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்ம தத்துவத்தை உணராதவர்களும் சரீர ஆத்ம அபிமானம் தேகாத்ம அபிமானத்தை விடுபடாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ததாகி சரீரம் மனுஷத்வாதி ஜாதிகுணாசிரிய பிண்டபூதம் சுதந்திரம் பிரதீயத்தை தஸ்மின் நேர அகமிக்கு சம்சாரினா. இப்ப தேகாத்ம அபிமானம் எப்படி உண்டாருது, இந்த பஞ்சபூதங்களாலான இந்த மனுஷன் சொல்ற ஜாதி குணாசிரியமான பிண்டம், அந்த பிண்டமான சரீரமானது சுதந்திர பிரதீயத்தை, அதுல அகம் என்கிறதான புத்தியானது ஏற்படுறது. அந்த ஆத்மாபிமானமானது இந்த சரீரத்தையே தானாக கருதி இதை காட்டும் மாறுபட்ட சரீரம் உள்ளவர்கள் இருக்காலே அவர்கள் பக்கத்துல எங்களுக்கு வித்வேஷத்தை தோற்று.
இல்லையா? அதனால இந்த தேகத்தை கொண்டு ஒருத்தனை உயர்ந்தவனாக ஒருத்தனை தாழ்ந்தவனாக கருதி இல்லையா இப்படிப்பட்ட ஆத்மாபிமானத்தால இன்னொருத்தருக்கு அடிமை செய்து வாழ்வது அப்படிங்கிறதால அப்படி இல்லாமல் சுதந்திரமான பிரதீதி மாத்திரம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடியவன் ஒருவன் நம்முடைய சொரூப பிரதிகளுக்கெல்லாம் நிர்வாகமாக அது மட்டும் இல்ல திவ்யமங்கல விக்கிரகத்தினாலையும் திவ்ய கல்யாண குணங்கள்னாலையும் தன்னுடைய அற்புதமான சேட்டித்தங்களாலையும் எல்லாருடைய மனதையும் கவர்ந்திருக்கும். லோகத்திலேயே ரொம்ப குணாதிகனா இருக்கிறவங்களுக்கு பண்ற கைங்கரியத்தை யாரும் அப்படி சாப்பிட குணஹீன சேவாதான் துக்கத்தை தோற்றுவிக்கு. நல்ல குணபரிபூர்ணனா இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடிய அடிமையானது லோகத்துல அபுருஷார்த்தமாக கருதப்படுகிறது. அதனால இந்த ஆத்மஸ்வரூபமானது தேக அத்திரிக்தமானது என்றும் இது சுவாபாவிகமாகவே பகவானுக்கு சேஷபூதமானது என்றும் பகவான் தான் இதற்கு சேஷியாக இருக்கக்கூடிய சுவாமி என்றும் அவனுக்கு பரிசேர்வு பண்ணுவதற்காகத்தான் இந்த ஆத்மஸ்வரூபம் ஏற்பட்டது என்றும் இல்லையா இந்த ஞானமானது வேதாந்தத்தால உண்டாகி இந்த ஞானத்தினுடையதான இல்லையா பரிபூர்ணமான இல்லையா அதனுடைய முதிர்ச்சியினால இவன் இந்த ஆத்ம யாத்தாத்மிய ஞானத்தால இந்த உபாய அனுஷ்டானத்தை பண்ணி இல்லையா ஏற்பட்டிருக்கான். இந்த பிரம்மமானது சமஸ்த கல்யாண குணவிசிஷ்டமாக மட்டுமில்லாமல் கம் பிரம்ம என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அபரிச்சின்னமான ஆகாசத்தை போல நிரதிசயமான சுகரூபமாக இருக்கிற காரணத்தாலே இல்ல இந்த பரமாத்மாவுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமானது லோகத்துல பரிமிதமான குணங்களை உடையவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை போல இது துவேஷத்துக்கு இருப்பிடமான கைங்கரியமாக இல்லை. சர்வம் பரமசம் துக்கம் என்று சொல்லப்பட்டதும் பரமபுருஷம் வெத்திரிக்தமான பரஸ்பர பாபாது தத் வெத்திரிக்தம் புதி சேஷதா துக்கமே வைத்திருக்கம் சேவா சுவிருத்தி சாத்தியாக்கா இத்தியத்ராபி அசேவிய சேவா சுவிருத்தி இத்தியம் நகி ஆச்சரியா சதோபாஸ்யா சமஸ்தை ஏக ஏவ து இது சர்வேஹே ஆத்ம யாத்தாத்மிய சேவியா புருஷோத்தமஹா ஏக ஏவ. அதனால சொரூப பிராப்தமான கைங்கரியம் வகுத்த பரமபுருஷனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் குணாதிகள்னாலே உத்கிருஷ்டனாயிருக்கு பண்ண கைங்கரியமானது லோகத்துல பரிமித்த குணங்களை உடையவர்களாக இல்லையா அல்ப குணங்களையே அதிகம் உடையவர்களாக இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு சேஷபூதனாக பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பற்றினது அல்ல. யதோகம் பகவதா துய்பாயனேன மோட்ச தர்மே சர்வத்திர உபனிஷத் வியாக்கியான ரூபம் ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கச்சனைனம் பக்தியாது திருப்தியாக சமாஹிதாத்மா ஞானஸ்வரூபம் பரிபட்சதி திருப்தியா நன்னா திருப்தியா திருப்திய விவேகத்தோட பரமாத்மாவிடத்துல நன்னா பிரீத்தி பூர்வகமான அத்தியந்தமான பக்தியோட எவன் ஒருவன் பரமாத்மாவை சாட்சாத்கரிக்கிறானோ அவன் பரமாத்மாவை பிராப்னோதி இत्यर्थः. பக்தியா தோ அனன்யா சக்யா இத்தியனேன ஐகாத் பக்தியா அனன்யா சக்யா ஞாத்தும் திரஷ்டும் பிரவேஷ்டும் பரந்தபன் சொன்னது. முதல்ல ஞானம் அப்புறம் அந்த ஞானம் முதிர்ந்த பக்தியினால சாட்சா்காரம் அந்த சாட்சா்காரத்தால பகவத் பிராப்தி ரூபமான பிரவேசம். தாராதார விவேகஜ்ஞாஹ கரீயாம்சோ விமத்சராஹ பிரமாணதந்திரா சந்தீதி கிருதோ வேதார்த்த சங்கிரஹः. தாராதார விவேகஜ்ஞாஹ சுவாமி இந்த கலியுகத்தை இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை யாரை நம்பி பண்ண ரொம்ப துரூகமான கிரந்தம். இதோ ஒரு வழியா பார்த்தா மனசுல நிறுத்திடும். இன்னும் பலமுறை இந்த ஒரு சிடி பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்பார். அது அடிக்கடி கேட்கணும். ஏன்னா இந்த கிரந்தமானது புரியும் மனசு நிறுத்திக்கணும் தரிசனம். அப்படி நிறுத்திக் கொள்ளக்கூடிய சாராசார விவேகஜா சந்தி இது கிருதோ வேதார்த்தம். இது சாரம் இது அசாரம் என்று சாராசாரங்களை நன்கு உணர்ந்து இந்த வேதாந்த சங்கிரகமானது அசாரங்களை விளக்கினதான
அத்தியந்த சமமான கிரந்த விசேஷம் என்று நன்னா சதாச்சார திருவிழாவை கேட்டு உணரக்கூடியவர்கள் உள்ளார்கள் என்று இந்த வேதாந்த சங்கரம் பண்ணப்பட்டது. இதுங்கிறது இதிர் ஹேதம். இந்த வேதாந்த சங்கரம் குதஹா குதஹா அப்படின்னு கேட்டா தாராசார விவேகஜாக சந்தி கரியாம் சோ விமர்சராக கரியாம் தான் என்னதான் நன்னா பரந்த மனமுடையவர் எப்படி இருக்கும் கேட்டாங்க சாதாரண தான் சொல்றது மட்டும்தான் சரியா இருக்கும், மற்றவர்கள் சொல்றதை ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாமல் நல்லா பிரெட் ஆஃப் விஷன் கால்து கரியாம் விமர்சராக விமர்சராக அசூயையற்றவர் சாராசார விவேகஜ்ஞாः சந்தி கரியாம் சந்தி விமர்சராக சந்தி பிரமாண சரணாக சந்தி. பிரமாண சரணாக அர்த்தம் எல்லாவற்றையும் பிரமாணத்தால் நிஷ்கரிக்கக்கூடிய ஏதோ தங்களுடையதான விருப்புகளால தங்கள் மேல சிலர் மேல వ్యక్తిగதமாக தங்களுக்கு இருக்கக்கூடியதான அபிமான விசேஷத்தினால விஷயங்களை நிர்ணயிக்காமல் நானா ஸ்ருதிகள் இதிகாச புராணங்கள் ஸ்ரீபாஞ்சராஜாதி ஆகமங்கள் இப்படிப்பட்ட சாத்விக பிரமாணங்களை கொண்டு விஷயங்களை அறுதியிடக்கூடியவர்களுக்காரே அப்படிப்பட்டவர்கள் இந்த கலியுகத்தில் உலர் என்று அவர்களின் பொருட்டு இந்த வேதாந்த சங்கமம் பண்ணப்பட்டது. சாராசார விவேகஜ்ஞாः கரீயாந்தோ விமத்சராः பிரமாண தந்திரா சந்தீதி கிருதோ வேதாந்த சங்கிரஹः. பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகண்ணாது பாவகம் பிரசாதயதி யத்சூக்தி ஸ்வாதீன பதிமாம் ஆமா அதான் அகில சப்த வாக்கியம். சிவபிரகாசிகையில கடைசியில ஒரு பிரகரணம் இதுல இந்த மங்கள ஸ்லோகத்துல பாக்கிய திருஷ்டி மதங்கள் எல்லாம் எப்படி நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு காமிக்கிறதுல அகில சப்தத்தினால இந்த பிரம்மாண்ட அந்தர்கதமா ஏன்னா எவ்வளவு லோகங்கள் இருக்கட்டுமே எல்லாம் உண்டாவது பகவானுடைய சங்கல்பத்தினால. பகவானுடைய சிருஷ்டி சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் உற்பத்தி காரணம். பகவானுடையதான சம்ஹார பிரளய சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும் சம்ஹாரத்துக்கு காரணம். அப்படி ஏக காரணத்தினால எவ்வளவு பிரம்மாண்டங்கள் இருந்தா என்ன, எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் ஒரே சமயத்துக்கு செய்யும், எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் ஒரே சமயத்தை விநாசத்துக்கு காரணம் எல்லாமே பகவான் ஒரே பகவானுடைய சிருஷ்டி சங்கல்பத்தினால்தான் வருது, எல்லாம் ஒரே பகவானுடைய பிரளய சங்கல்பத்தினால்தான் வருது. ஒரு பிரம்மாவா அங்க ஒரு பிரம்மான்னு சொல்றதாவது ஜாத்திய கவச்சனம். அது ஒரு பிரம்மாங்கிறதான ஜாதி வச்சனம். பிரம்மாங்கிற ஒரு கட்சியை குறிக்கிற சப்தம் இல்லை. எது உபாயம் உபாயத்தை ஆட்டம் முன்னாடி ஆகிடும். சாமி நான் என்ன பண்றேன், ஒரு கரெக்டா 1 ஹவருக்கு ஒரு சம்மரி வேதாசங்க சம்மரி நாளைக்கு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு சிடி போட்டோம். இந்த சம்மரியா வேதாந்த சங்கிரகா கரெக்டா 60 மினிட்ஸ் இல்லையா. இதனுடைய சாலியன் நம்ம பார்த்த சாலியன் பாயிண்ட்ஸ் அத சங்கிரகம் பண்ணி ஒரு சம்மரி வேதாந்த சங்கிரகம் சுவாமிக்கு என்னைக்கு ஃப்ரீயா இருக்காரோ அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா 1 ஹவர். சொல்லி ரொம்ப அழகா வேலை சங்கத்தை முடிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் 10 கிளாஸ் பிளான் பண்ணோம், 16 கிளாஸ் வச்சுல 6 கிளாஸ் வச்சு
ஊருக்கு போனாலும் எல்லாரும் ஆமாமா, நாளைக்கு தான் இல்ல, அடுத்த வாரம் சனி ஞாயிறுலேருந்து ராசிதானம் உண்டு, வியாழன் வெளியில கீதா பாஷ்யம் உண்டு, திங்கக்கிழமை தமிழ் காத்திருந்தாவணி உண்டு, எல்லாம் ஆசிட்டி எல்லாம் உண்டு. இன்னைக்கு வராத வாழ்க்கை சொல்லுங்க. அதுல ஏதோ நாளைக்கு ஒரு நாள் இல்லைங்கிறதுனால நாளைக்கு ஒரு நாள் ஊருக்கு வந்ததுனால இந்த ஆத்த ஃப்ரீயா விட்டுருணும். அடுத்த சனி ஞாயிறுல இருந்து அது திங்கக்கிழமையில இருந்து எல்லா காலத்தையும் அதனுடைய ஸ்தானமும் நாளைக்கு உண்டு. நாளைக்கு 11 மணிக்கு தான் சொல்லணும். ஏன்னா மேல எதுவும் இல்லாததுனால 3 ஆஃபீஸ் போக வேண்டியது. 11 o'clock ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. எல்லாம் இந்த ஆத்துல ராஜகோபால் இருக்கா.